அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக தான் இருக்கீங்க, அப்படிதானே? ஆனால் ஆட்கள் கூடின இடத்துல தான் அபிஷேகம் இறங்கும் அப்படின்ட்டு நான் நம்ப மாட்டேன். ஏன்னு சொன்னால், எருசலேம் தேவாலயம், அந்த தேவாலயத்தில் கிட்டத்தட்ட பாஸ்கா பெருநாளில் 10 லட்சத்துக்கு அதிகமான ஆட்கள் உண்டு. எத்தனை லட்சம்? 10 லட்சத்துக்கு 45 ஏக்கரில் கட்டப்பட்டிருந்த ஒரு ஆலயம் தான் ஏரோது கட்டின ஆலயம். சாலமோன் சின்னதாக தான் கட்டியிருந்தார், அதை விரித்து கட்டினது ஏரோது. அந்த ஆலயத்தில் 10 லட்சத்துக்கு மேலே ஆட்கள், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆடுகளை மட்டும் வெட்டி பலி கொடுக்கிற ஒரு சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. 10 லட்சத்துக்கு மேலே ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதே சேம் டைமில் ஒரு 120 பேர் மார்க்குடைய வீட்டுக்கு மேலே இருக்கிறாங்க. அபிஷேகம் எங்கே இறங்கியது? 10 லட்சம் பேர் இருந்த இடத்துலையா? அதனால தான் சொல்றோம், 120 பேர் இருந்த இடத்துல அபிஷேகம் இறங்கியது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அபிஷேகம் இறங்கும். நல்ல கரங்களை தட்டி இல்லையா? இன்னொரு விஷயம், அந்த அபிஷேகம் இறங்கிய பிறகு அங்க இருந்த 10 லட்சம் பேரும் இங்க இருந்து 120 பேரும் அங்க போனாங்கன்னு இல்லை, அங்க இருந்த 10 லட்சம் பேர்ல கொஞ்சம் கொஞ்சம் அங்க வர ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஒற்ற பிரசங்கத்துல 3000 பேர் விழுந்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பிரசங்கிக்கக்கூடிய சில பிரசங்கங்களினால சில கூட்டம் இங்க வரப்போகுது. நல்ல நம்புறவங்க மட்டும் ரவரவனா சந்தராதனா வைடராவன ரீபராவனகசி தேவன் தெளிவாக சொல்லுகிறார். சில கூட்டங்கள், சில சந்ததிகளை இந்த இடத்துல நாம் வர வைத்து இந்த இடத்தை நாம் பெரிய ஒரு ஆலயமாக நாம் மாற்றுவேன்னு தேவன் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தோட. யாருக்காவது தூக்கம் வருதா? 1-2 பேர் கரங்களை தட்டல. கரங்கள் தட்டலைனாலே நான் நினைப்பேன், என்னுடைய பாசையில சொல்றது நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன செய்யறீங்க? தூங்குறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. நான் ஏன்னா அது எனக்கு கிடைத்த கிருபை. எனக்கு பிரசங்கத்துல 1-2 பேர் தூங்குறீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, தூக்கம் வராது. இந்த இடத்துல வந்து தூங்குறீங்கன்னா அது எனக்கு கிடைத்த கிருபையாகத்தான் நான் நினைப்பேன். அல்லேலூயா. அதனால தூக்கம் வராதவங்க நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து முதல்ல பிசாசுகளை விரட்டுறதுக்கும், அதாவது அங்க இருந்த அசுத்தாவிகளை விரட்டுறதுக்கும் ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேர்? 70 பேர். அவங்கள விட இவங்க தான் சிறந்தவங்கன்னு ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேர்ல இருந்து ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேர்? யாரெல்லாம்? யாக்கோபு, யோவான், பேதுரு, இப்படி 3 பேரை தேர்ந்தெடுத்தார். இந்த 3ஐயும் கூட்டிட்டு அந்த கெத்சமனி தோட்டத்துக்கு போனார். கெத்சமனி தோட்டத்தில் 3 பேர் உள்ள இருந்து உறங்குறாங்க, 8 பேர் வெளியே இருந்து உறங்குறாங்க. அல்லேலூயா. அப்போ 3 பேர் ஏன் உறங்குறாங்க அப்படின்னு நான் அதை கொஞ்சம் கூட ஆழ்ந்து பார்த்தேன். பார்க்கும்போது தெரிந்தது, இயேசு கல்லறையும் தூரத்தில் இருந்தார். எத்தனை தூரம்? கல்லறையும் தூரத்தில். அப்போ கல்லறையும் தூரத்தில் இயேசு இருந்தாலே நமக்கு உறக்கம் வரும். இன்னைக்கு இயேசு உங்க பக்கத்தில் இருக்காரா, தூக்கத்தில் இருக்காரா? பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றவங்க தூங்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நல்ல கரங்களை தட்டி இயேசு என் பக்கத்தில் தான் இருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி. அதே சேம் டைம்ல அண்ணாவுடைய வீட்டில் ஒரு கூட்டம் இருந்தது. இந்த கூட்டம் உறக்கமே இல்லை. இவங்களுக்கு என்னன்னா, இயேசுவை எப்படி பிடிக்கலாம், எப்ப அடிக்கலாம், எப்படி 3 ஆணிக்குள்ள மாட்டி விடலாம், இவரை எப்படி குழி தோண்டி புதைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு கூட்டம். இயேசுவுக்கு பக்கத்தில் இருக்க கூட்டம் உறக்கம். இன்னைக்கு ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் பெந்தேகோஸ்துக்காரங்களுக்கு தான் தூக்கம் அதிகம். அல்லேலூயா. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தேவனோட கூட இருந்து தேவனுக்காக எழும்பி நீங்க தூக்கம் இல்லாம பிரசங்கிப்பீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் உங்கள் குடும்பங்களை, உங்க தலைமுறைகளை, உங்க குடும்ப கோத்திரங்களை சவரவனா சகராதனா சந்தராதன வைடராவன ரீவராவனகசி தெளிவாக சொல்லுகிறார். உங்க தலைமுறைகள், உங்க பிள்ளைகள், உங்க குடும்பங்களை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். அதாவது ஒரு திமிர்வாதக்காரன் தான். யாரு? திமிர்வாதக்காரன். இப்ப திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. 4 பேர் தானே? அப்படியே பாக்குறீங்க, 5 பேரா? 4 பேர். இப்ப 4 பேருக்கும் ஒரே மனம். எப்படின்னா, இயேசு கிட்ட கொண்டு போகணும். இப்ப ஒருத்தனுக்கு மெடிக்கல் காலேஜை கொண்டு போகணும், இன்னொருத்தனுக்கு டாக்டர் கிட்ட கொண்டு போகணும், இன்னொருத்தனுக்கு வைத்தியர்கிட்ட கொண்டு போகணும்னு இருந்தா என்ன ஆகும்? அப்படியே கீழே போட்டு அவனுக்கு இருந்தது திமிர்வாதம் மட்டும்தான். கால் கையெல்லாம் உடைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இருந்தது? ஒரு மனம் இருந்தது. இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்க அவ்வளவு பேருக்கு ஒரு மனம் இருந்தது. நல்ல கரங்களை தட்டுக்கு பார்க்கலாம். ஒரு மனம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப திமிர்வாதக்காரனை அப்படியே தூக்கி சுமந்துட்டு போறாங்க. இப்ப நாங்க 4 பேர். யாரெல்லாம்? நான் ஒண்ணு, அந்த பாஸ்டர் ஒண்ணு, இந்த பாஸ்டர் ஒண்ணு, அவருடைய பையன். 4 பேர் நாங்க தூக்கி தோல்ல வச்சு சுமந்துட்டு போறோம். இப்ப போன உடனே உள்ள என்ன செய்ய முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது. தடையாட்டு என்ன செய்யுது ஒரு கூட்டம்.
இயேசுவை பார்க்க முடியாம அநேக பேர் தடை போடுவாங்க. என்ன தடை இருந்தாலும் என்னன்னா இவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, ஒற்றை முடிவு தான், மேலே இருக்கிறத உடைக்கணும். எதை உடைக்கணும்? சிலதுகளை எல்லாம் உடைக்க கிருபை உள்ளவர்களுக்காக இன்னைக்கு கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். அபரபன சகரதன சந்தராதன சிலதுகளை எல்லாம் உடைக்கணும். இப்போ உடைக்காச்சு. உடைக்கும் போது நம்ம அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிற அண்ணன், நான் அமெரிக்காவிலேருந்து வந்தேன், அதனால நான் விடக்கூடிய கயிறு, அவங்க கயிறு கட்டி தான் என்ன செய்வாங்க, திமிர்வாத கருந்தை உள்ளே இறக்கணும். இப்போ அண்ணன் யோசிக்கிறாரு, நான் அமெரிக்காவிலேருந்து, அப்போ நான் தான் முதல்ல என்ன செய்வேன், கீழே விடுவேன் அப்படின்னு சொல்லி அவரு கீழே விடும்போது நம்ம பாஸ்டர் மேலே பிடிச்சிட்டு இருந்தாருன்னா என்ன ஆகும்? கீழே விழுந்து அவன் சீன் அதோட முடியும். அவனை கொண்டு கல்லறைக்குள்ளதான் வைக்கணும். அவங்களுக்கும் ஒரு மனம் இருந்தது, ஒன்றோட இறக்குனாங்க. விடுதலை எங்க சம்பவித்தது? இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்னோட நின்றுங்கன்னு சொன்னா சில விடுதலைகள் நல்ல ஒரு விடுதலையை தந்து சில பேரை உயர்த்தி சில குடும்பங்களை உயர்த்தி உங்க சபையை உயர்த்தி இந்த பேய் குளத்துக்குள்ளேயே நான் உங்களை வளர வைப்பேன்னு வாக்கு கொடுக்கிற ஒரு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவன் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. நாங்க எல்லாம் இப்படிதான் இருக்கிறோம். இன்னும் அந்த லெவலை விட்டு 2025 இருந்த லெவலை விட்டு நாங்க மாறவே இல்லையே ஆண்டவரே, நாங்க எப்படி உயர போகிறோம்னு சில பேர் நீங்க நினைக்கலாம். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். அதாவது தாவீதுக்கு வயது எத்தனை? 20 வயது. அவனுடைய வெயிட் எவ்வளவு அப்படின்னா 60 கிலோ. ஆமா, என்னுடைய பையனுக்கு வெயிட் தான் நான் சொன்னேன். அவனுக்கு இன்னைக்கு ஒரு 60 கிலோ. இப்ப 60 கிலோ உள்ள தாவீது போகும்போது இடையில ஒரு சிங்கம் வந்தது. சிங்கத்துக்கு வெயிட் எத்தனை? 300 கிலோ. ஒரு சாதாரண சிங்கத்துக்கு வெயிட் 300 கிலோ. இப்போ 300 கிலோ வெயிட் உள்ள ஒரு சிங்கம் 60 கிலோ வெயிட் உள்ள ஒருத்தனுக்கு மேலே ஏறி சாடின போது பேப்பரை கிழித்து போடுறது போல கிழித்து போட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் காலையில குடிச்ச மஞ்ச தண்ணியோட பலம் அல்ல, ஹார்லிக்ஸோட பலம் அல்ல, அவன் குடித்த பூஸ்டோட பலம் அல்ல, போனிட்டாயோட பலம் அல்ல, தேவ பலம். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஜலம் இருக்கு சில தேவ பலங்களை சபரவன சகரதனை சந்தராதன வைடராவன ரீவராவனகசி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஒரு சில தேவ பலத்தை தந்து இங்க இருக்கிற சில குடும்பங்களை நான் உயர்த்தி, ஆமென், ஒரு அபிஷேகம். எப்படிப்பட்ட கோலியாத்தாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆமானாக இருந்தாலும் சரி, கோலியாத்தின் சக்திகளை முறியடித்து ஆமானின் சக்திகளை முறியடித்து உங்களை உயர வைப்பதற்கு வாக்கு கொடுக்கிற நல்ல கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தோட. அல்லேலூயா. இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க அபிஷேகத்தோட இருக்கணும். இங்க வந்த போது தேவனிடம் நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஆண்டவரே என்ன வார்த்தை நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன போது தேவன் தந்த ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். என்னாகமம் 6வது அதிகாரம் 24, 25, 26 3 வசனங்கள். என்னமா சமாதானம்? அல்லேலூயா. என்னது தருவாரா ஆண்டவர் இன்னைக்கு? 2025 வரை உங்களுக்கு சமாதானம் இருந்தோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா 2026 தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் வரும். ஆமென். இந்த வேதாகமத்துல பலமுறை இந்த வேதாகமத்துல சமாதானம்னா எத்தனை தடவை போட்டிருக்கு நான் பார்த்துருக்கிறேன். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் 26 முறை சொன்னார் சமாதானம். எத்தனை முறை? இது எத்தனாவது வருஷம்? 26வது வருஷத்துல 26வது தடவையாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை சமாதானம். இன்னைக்கு இந்த இடத்தை பார்த்து பேய்க்குளம் கிராமத்தை பார்த்து தேவன் தெளிவாக சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் வரும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சமாதானம் வரும். நல்ல நம்புறவங்க மட்டும் பரத்துக்கு நேராக கரங்களை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல தட்டி. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்த இந்த வசனம் இது எப்படிப்பட்ட வசனம் அப்படின்னு சொன்னா, 4000 வருடங்களாக ஆசாரியர்கள் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அதாவது பலிகள், சர்வாங்க பலி, பாவ நிவாரண பலி, இப்படிப்பட்ட 5 விதமான பலிகளை கொடுத்து விட்டு ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் நிற்பாங்க. எதுக்கு? ஆசீர்வாதம் வாங்குவதற்காக. அப்ப ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அந்த ஆசாரியன் தலைகளில் மேல் கை வைத்து என்ன வார்த்தை சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தை தான் இது. இந்த 3 வசனமும் அது என்ன சொல்லியிருக்கோ அந்த வார்த்தையை யார் சொல்லணும்? ஆசாரியன் தெளிவாக அந்த ஜனங்கள் மேல் சொல்லணும். அப்ப அதே வசனம் தான் இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தெளிவாக, இயேசு கிறிஸ்துங்கிறது மனம் மாறுகிறவர் அல்ல. மனம் மாறுகிறவரா? இன்னைக்கு ரூபா நோட்டு நம்ம சார் என்ன செய்றாரு, கலர் அடிக்கடி மாறிட்டே இருக்கு. ஆனா இயேசுடைய கலர் என்ன செய்யாது, ஒரு நாள் மாறாது. சொன்னதை செய்கிற தெய்வம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5 வருட ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான பொய்களை என்ன செய்வாங்க, அடிச்சு விடுவாங்க. பலவிதமான பொய்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் இயேசு பொய் சொல்லுகிறார் அப்படின்றது எங்கேயுமே அவர் நடத்த போவது 5 வருட ஆட்சி இல்ல. என் தேவன் 1000 வருடம் இங்க அரசாட்சி செய்வான். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவன் 1000 வருடமாக இங்க இந்த இடத்துல ஆட்சி செய்கிறார். ஒரு எலெக்ஷன் இல்லாத ஆட்சி, ஒரு போட்டி இல்லாத ஆட்சி, ஒரு நோட்டீஸ் இல்லாத ஆட்சி, ஒரு கேன்சர் இல்லாத ஆட்சி, ஒரு சுனாமி இல்லாத ஆட்சி,
ஒரு சூறை காற்று இல்லாத ஒரு ஆட்சியை 1000 வருடங்களாக இந்த இடத்தில் வந்து செய்வேன்னு வாக்குப்படுகிற கர்த்தர் அந்த ஆட்சிக்குள்ள உங்க குடும்பங்களை, உங்க கோத்திரங்களை, உங்க பிள்ளைகளை உயர்த்துவேன் வாக்குப்படுகிற நல்ல நம்புறவங்க மட்டும் தெய்வத்துக்கு நேராக கரங்களை தட்டி அவன் நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அபிஷேகத்தோட அவன் இரத்த போக்குக்காரி ஆலயத்துக்குள்ள வந்தா. அந்த இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு இரத்த போக்குக்காரி வந்தா. 2 பிரச்சனை தான் அவளுக்கு. 2 பிரச்சனையில வந்தவ போகும்போது 3 ஆசீர்வாதங்களோட போனாள் அப்படின்னு நீங்க வேதாகமத்தை எடுத்து பார்த்தா தெரியும். மார்க் 5:34 போடப்பட்டிருக்கிறது. அவளுக்கு வந்தது ரட்சிப்பு, சமாதானம், சுகம். அல்லேலூயா. ஒரு வேதனையும் பாடு 2ஓட வந்தவள் 3 வித ஆசீர்வாதத்தோட திரும்பி போனாள் அப்படின்னு சொன்னா, இங்க வந்திருக்கிற நீங்க சில வித நீங்க 2 பிரச்சனையோ 3 பிரச்சனையோ தெரியாது, அதை விட பல மடங்கு ஆசீர்வாதத்தோட நீங்க போவீங்க. இந்த 3 நாள் ஆராதனை முடியும் போது உங்க குடும்பங்களுக்குள், உங்க கோத்திரங்களுக்குள், உங்க பிள்ளைகளுக்குள் சில ஆசீர்வாதங்கள் வரும் அப்படின்னு தேவன் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 6:31. மத்தேயு 6:31 வாசிக்க பார்க்கலாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். அதெல்லாம் போட்டுருங்க. என்ன செய்யணுமா? எண்ணத்தை குடிப்போம். இன்னைக்கு இந்த சபைக்கு தேவன் சொல்றார், நீ நாளைய பற்றி கவலைப்படாத. எதை உண்போம், எதை குடிப்போம்ங்கிறது கவலைப்பட வேண்டிய அவசியம். சில சபைகளுக்கு போனா சாட்சி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவர் நேற்று முழுவதும் காய்ச்சலாக இருந்தேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி நேற்றைக்கு முன்னா இந்த அம்மா காய்ச்சலா இருந்தா அங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு வாரமாட்டும் என்னுடைய பிள்ளைக்கு முதுகுவலி, அல்லேலூயா ஸ்தோத்திரம். சின்னதை, அதாவது காய்ச்சலை என் இயேசு குணப்படுத்தினார், இல்ல ஒரு முதுகுவலியை குணப்படுத்தினார். அதை நான் என்ன சொல்றேன்னா, இயேசு ஒரு சாதாரண காய்ச்சலையும் சாதாரண சொரிச்சலையும் குணப்படுத்திக்கிட்டு போகிற தெய்வம் அல்ல. எப்பேற்பட்ட கேன்சராக இருந்தாலும், அல்லேலூயா, நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தடுக்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட டியூமராக இருந்தாலும் என் தேவன், நாங்கள் பிரசங்கிக்கிற தேவன் குணப்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கை தருகிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. சில பேர் அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, நாளைய பற்றி கவலைப்படாத. சிலவங்க என்னன்னா நல்லா தான் இருப்பாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, வந்த நேரமே சிந்திப்பாங்க, நாளைக்கு நமக்கு மூச்சு முட்டல் வந்துருமோ, ஐசியூல கொண்டு சேர்த்துருவாங்களோ, இல்ல ஒருவேளை மூக்கில் பஞ்சு வச்சிருவாங்களோ, ஆக்சிஜன் கிடைக்காம ஆயிருமோ. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை அப்படிதான். இப்படி நினைச்சு இல்லாத நோய்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, உள்ள ஏற்றி வச்சிருவாங்க. ஆனா தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நாளைக்கு நீ நடக்கிறத பற்றி 2025வது வருடம் இருந்ததை விட 2026வது வருடத்துல உங்களை நான் உயர்த்துவேன். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென். லோத்தின் மனைவியை போல நீங்க திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னா, நாங்கள் பிரசங்கிக்கிற தெய்வம் என்னைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுங்கிறவர் பல்லு விழுந்து போன கேஸ் இல்ல, முடி நரைத்து போன கேஸ் இல்ல, கண்ணு குழி விழுந்த கேஸ் இல்ல. அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அதே தெய்வம் இன்னைக்கு இருக்கிறார். ஆமென். 10 குஷ்டரோகிகளை செகண்ட்ல குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்க வியாதியஸ்தர்களை தேவனால் குணப்படுத்த முடியும். 3 குருடர்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெளிவான பார்வைகளை கொடுக்க என் தேவனுக்கு முடியும். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற கர்த்தர். ஆமென். அப்படிப்பட்ட இயேசுதான் பாருங்க. அந்த இயேசுவை நாம நம்பணும். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க நம்பணும். அவரை நம்பினா மட்டும்தான். அவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல பரிசுத்தமா இருங்கள். என்ன செய்யணும்? முதல் பரிசுத்தத்துக்கு பிறகுதான். இப்ப பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா, இடத்துவா போனாலோ இல்ல வேளாங்கண்ணி போனாலோ பரிசுத்தம் வராது. குருத்துவாலையை பிடிச்சிட்டு ஊரா கரங்கினா மட்டும் பரிசுத்தம் ஒரு நாள் வராது. சிலுவையை தூக்கி தோல்ல போட்டுட்டோ இல்ல கழுத்துல போட்டுட்டோ நடக்கிறதுனால என்ன வராது? பரிசுத்தம் வராது. பரிசுத்தம் தேவன் தெளிவாக சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, பினிஷ். என்னன்னா, ரோமர்களுடைய ஆக்கினை தீர்ந்தது, யூதர்களுடைய ஆக்கினை தீர்ந்தது. அந்த சாத்தானுடைய ஆக்கினை எங்க தீர்ந்தது? சிலுவையில் தீர்ந்தது. அல்லேலூயா. அப்ப சிலுவையில் தீர்ந்த இயேசு இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றார், உங்களுடைய எல்லா ஆக்கினைகளையும் நான் மாற்றுவேன். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கிறேன். 3 சுவிசேஷகர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கதிரேனர் நாட்டுக்கு போகும்போது கலிலேயா கடல், எந்த கடல்ல? கலிலேயா கடல்ல பயணம் செய்கிறார். கலிலேயா கடல்ல பயணம் செய்யும் போது பயங்கர ஒரு சூறைக்காற்று. எப்படிப்பட்ட காற்று? சூறைக்காற்றுனா தெரியும் அப்படிதானே, பள்ளத்தெல்லாம் தூக்கி என்ன செய்கிறோம்? மறைச்சிடும். அந்த அளவு காற்று. பாருங்க, இயேசு பல முறை அந்த கலிலேயா கடல்ல என்ன செய்தார்? பயணம் செய்தார். ஆனா அன்னைக்கெல்லாம் வராத ஒரு காற்று திடீரென்று இன்னைக்கு
வந்திருக்கிறது. இவ்வளவு நாளும் இதுவரைக்கும் 2025 வரைக்கும் வராத காற்று இப்போ ஒருவேளை உங்களுக்கு சூறைக்காற்று அடிக்கணும் அப்பவே நினைச்சிருக்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது. இல்லையா? அந்த காற்று அடித்ததுனால அங்க இருந்தவங்களுக்கு மட்டுமில்ல, கதிரே தேசத்துல இருந்த அவனுக்கும் விடுதலை வந்தது அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இல்லையா? பாருங்க, அங்க இருந்த சீசர்கள் எல்லாம் அலறினாங்க, எழுதிதாங்க அலறிட்டாங்க, பயந்துட்டாங்க. இதுல என்ன ஒரு இது விஷயம் இருக்கு என்னன்னா, அந்த சீசர்கள் ஏற்கனவே 4 பேர் அந்த கடல்ல தான் மீன் பிடிச்சாங்க. இயேசு அந்த கடல்ல மீன் பிடிச்சவர் இல்ல. அந்த கடலை பற்றி இயேசுவுக்கு அதிகம் தெரியாது. 4 பேருக்கு அதிகமாக தெரியும். யாருக்கு அப்படின்னா, பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். இவங்க 4 பேரும் எத்தனையோ முறை போயிருக்காங்க, எத்தனையோ மீன் பிடிச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய காற்றுகளையும் அவங்க சந்திச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த டைம்ல அடிச்ச காற்று அவ்வளவு பயங்கர காற்று. ஏன்னா இயேசு இருந்தார். இல்லையா? அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார், உங்க பக்கத்துல வந்துட்டார்னா சில காற்றுகள் வேகமாக அடிக்கத்தான் செய்யும். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அந்த காற்றுகளை அடக்குகிற ஒரு கர்த்தர், அந்த தெய்வம் அன்னைக்கு உறங்குனது மாதிரி இயேசு உறங்குவாரா? அவர் உறங்குகிறவர் அல்ல. இன்னைக்கு அந்த நட்சத்திரங்கள் மட்டும் எத்தனை 10 கோடி நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பூமியை போல 5500 கிரகங்கள் இவங்க கண்டுபிடிச்சாச்சு. யார்? சயின்டிஸ்டுகள் கண்டுபிடித்த கிரகங்கள் எத்தனை? 5500. பல கோடி கிரகங்கள் பூமியை போல இருக்குமா? இன்னும் அத்தனையும் உண்டாகட்டும் என்று சொன்ன உடனே உண்டாக்கின கர்த்தர். ஆமென். இன்னைக்கு எதை நாளைக்கு என்ன கிடைக்கும், நாளை கழிச்சு என்ன கிடைக்கும் அப்படி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சபைக்கு தேவன் சொல்லுகிறார், 3 உலகங்களையும் படைக்க என்னால் முடியும். அப்படின்னா உங்களை வாழ வைக்க, உங்களை உயர வைக்க எனக்கு முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஜபிக்கிற நேரத்தில் எப்பவுமே விடுதல் உண்டுமா? ஜபிக்கிறவங்களுக்கு எப்பவுமே விடுதல் உண்டு. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணினவர்கள் வேதாகமத்தில் 3 பேர். அதாவது உபவாசம் போட்டு ஜபித்தவங்க நிறைய பேர் உண்டு. 40 நாள் ஜபித்தவர்கள் 3 பேர் தான். முதலில் ஜபித்தவர் யார் அப்படின்னு கேட்டா, மோசே ஜெபம் பண்ணார் 40 நாள் 2 முறை, ஒரு முறை இல்ல 2 முறை அவர் 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணார். ஆனா ஜெபம் பண்ணும்போது அந்த வசனம் ஒன்று போடப்பட்டிருக்கு, அவர் மலையில் இருந்து இறங்கி வந்த போது அவருடைய முகம் பிரகாசித்தது. அப்ப பாருங்க, அவர் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்ததுன்னு இல்லை, இல்லை செமினாரியில இருந்து இறங்கி வந்ததுனால அவருடைய முகம் பிரகாசித்ததுன்னு இல்லை, பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து இறங்கி வந்ததால் அவருடைய முகம் பிரகாசித்தது இல்லை, வில்லேஜ் ஆபீஸ்ல இருந்து இறங்கி வந்ததுனால அவருடைய முகம் பிரகாசித்ததுன்னு இல்லை, ஜெபித்து விட்டு வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்ததுன்னு சொன்னா. இன்னைக்கு இந்த இடத்துல நான் சொல்றேன், ரபரபனா சகரதன சந்தராதனா, நீங்கள் ஜெபம் பண்ணி விட்டு வீட்டுக்கு போகும்போது உங்க முகத்தில் ஒரு பிரகாசம், உங்க பிள்ளைகளின் முகத்தில் ஒரு பிரகாசம், உங்க குடும்பங்களின் முகத்தில் ஒரு பிரகாசம் வர பண்ணுகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். அப்போ உபவாசம்னு சொன்னாலும், இப்போ உபவாசம் நான் இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து சித்தி சீரியலை ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அதுக்கு என்ன இல்லை? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ நாங்கள் கேட்போம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் டிவி பார்ப்போம். எப்படி? அவங்க டிவி பார்ப்பாங்க, நாங்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கு? எனக்கு அடிக்கடி யூடியூப்ல ஒரு 10-15 நாள் ஃபோன் வரும். அப்போ அவங்க ஃபோன் பேசும்போது எனக்கு கேட்கும், அவங்க டிவி போடுற சவுண்டாக கேட்கும். அப்போ நான் உடனே கேட்பேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க டிவி பார்ப்பாங்க. அப்போ நான் அவங்க டிவி பார்ப்பாங்க, நாங்கள் அவங்களுக்கு ஒரு நாளும் விடுதலை வராது. டிவி பட்டியை தூக்கி என்னைக்கு தண்ணிக்கு முக்கி ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் விடுதலை. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகள் எப்போதுமே. ஆமென். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து 3 சுவிசேஷர்கள் சொல்றாங்க, யோவான் மட்டும்தான் சொல்லல இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார் அப்படின்னு. மற்ற 3 சுவிசேஷர்கள் சொல்றாங்க இயேசு என்ன செய்தார்? உபவாசம் இருந்தார். அப்ப எங்க போய் உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொன்னா, எரிக்கோவுக்கு மேல் பக்கத்துல போய் ஒரு மனாந்தரத்துல போய் உபவாசம் இருந்தார். அந்த எரிக்கோ அப்படிங்கிறது தான் வேதாகமத்தில் பழமையான பட்டணம். கானானியர்கள் கட்டின பட்டணம். யார் கட்டினது? கானானியர்கள். லோத்து, அதாவது லோத்துக்கு முன்பாகவே நோவா தன்னுடைய மகனை சபிக்காமல் பேரனை சபித்தான், கானான். அந்த கானானியர்கள் கட்டின ஒரு பெரிய நகரம் தான் இது எரிக்கோ பட்டணம். அதாவது உள்ள மேலகுக்கு பலி கொடுத்தாங்க, பிள்ளைகளை வெட்டி வெட்டி தெய்வத்துக்கு பலி கொடுத்த ஒரு நகரம். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து ஜபிக்கும் போது எரிக்கோ உடைந்தது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சில எரிக்கோக்கள் உடையும். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல நீங்க கீழே வாசிங்கன்னா தெரியும். இப்ப இயேசு அங்க போய் ஜெபம் பண்ற, உபவாசம் இருக்கிறார், வெளியே வருகிறார். வெளியே வந்தவர் முதல்ல வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா சாப்பிடுங்கன்னு இல்லை, நல்லா சப்பாத்தியும் புரோட்டாயும் சாப்பிட்டு உறங்குங்கன்னு இல்லை, மனம் திரும்புங்கள். அது எந்த அந்த வசனத்தை தெரியுமா? மத்தேயு 4:17 வாசிக்க பார்க்கலாம். முதல் பிரசங்கம் என்னது? மனம். இயேசுடைய வாயில் இருந்து உபவாசம் இருந்து அவர் அபிஷேகத்தோட வந்த பிறகு முதல் வார்த்தை என்னன்னா, மனம் திரும்பினவங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. இல்லாம எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் சரி, எத்தனை வருஷம் வாக்குத்தத்தம் வாங்கினாலும் சரி, மனம் திரும்பாத பட்சத்தில் என்னதில்லை?
இயேசு கிட்ட இருந்து என்ன வராது? வராது. அல்லேலூயா. இப்போ நாங்கெல்லாம் சொல்லுவோம், இப்போ திருநெல்வேலியில் போத்தீஸுக்கு போகிறோம். போத்தீஸுக்கு போய் ஒரு துணி எடுக்கிறோம். துணி எடுக்கிறதுக்கு அந்த போத்தீஸ் கடை ஓனர் ஒரு பை கொடுப்பார். அப்படிதானே? என்ன கொடுப்பாங்க? துணி எடுத்தா தான் கிடைக்கும். துணி எடுக்காம முதல்ல அந்த பையன் எனக்கு தாங்க, நம்ம துணி அப்புறம் எடுத்துக்கிறேன்னு கிட்ட தருவாரா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல பரிசுத்தமானதான் கிஃப்ட். என்னது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் முதல்ல பரிசுத்தம், அதுதான் அவர் முதல்ல எதிர்பார்க்கிறார். அதை தரும்போது தேவன் என்ன செய்வார்? திரும்ப உங்களுக்கு அவர் தரக்கூடியதுதான் எல்லா இந்த உலகபூர்வமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் தருவார். நம்ம இப்படிப்பட்ட தேவன் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். எந்த அற்புதம்? இயேசு செய்த அற்புத அடையாளம் அது கானாவூர். வாசிக்க பார்க்கலாம், யோவான் 2:11. எங்க செய்தார்? கலிலேயாவில் உள்ள, இதை நோட் பண்ணணும், எங்க பெத்சாதாவில் உள்ள கானாவூர் அல்ல. எங்க உள்ள கானாவூர்? கலிலேயாவில் உள்ள கானாவூர். இது ஏன்னா இந்த மெசேஜுக்கு முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, கலிலேயாவில் உள்ள கானாவூர்ல போய் முதல் என்ன செய்யறார்? அதாவது நியாயப்பிரமாண காலம் எப்போது ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னா, பச்சை தண்ணியை இரத்தமாக மாற்றி தான் பழைய ஏற்பாட்டு காலம் ஆரம்பித்தது. இப்போ புதிய ஏற்பாட்டு காலம் எப்படி அமைக்கிறது அப்படின்னா, இந்த பச்சை தண்ணியை ரசமாக மாற்றி ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இப்ப கானாவூர்ல போய் ரசம் தீர்ந்து போனது. இப்போ அப்பளம் தீர்ந்து போனா அங்க பிரச்சனை இல்லை, சாம்பார் தீர்ந்து போனா பிரச்சனை இல்லை, பருப்பு தீர்ந்து போனா பிரச்சனை இல்லை. ரசம் தீர்ந்து போனால் யூதர்களுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 27:28 வாசிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது யாரை பற்றி சொல்லுகிற வசனம் தெரியுமா? சாக போகிற ஈசாக்கு அவருடைய மகன் யாக்கோபை அப்படி பக்கத்தில் அழைத்து தலையில கை வச்சு சொல்லக்கூடிய ஒரு வசனம். என்னத்தை தருவார்? மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் தருவாராக அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா அப்பா வீட்டில் கிடந்து சாகணும். எங்க கிடந்து சாகணும்? தெருவில் கிடந்து அப்பா சாகக்கூடாது, அநாத ஆசிரமத்தில் கிடந்து சாகக்கூடாது. எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான். உங்க ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல எல்லாம் அநேக தாய் தகப்பன்மார்கள் இப்ப சாகக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா அனாதை ஆசிரமம், இல்லைன்னா தெருவில். அல்லேலூயா. பிச்சை எடுக்க விட்டுட்டாங்க அநேக பிள்ளைகள் இன்னைக்கு தகப்பன்மாரை. அப்படி தகப்பன்மார் ரோட்டிலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஆசிரமத்திலேயோ அநாத ஆசிரமத்திலேயோ கிடந்து மரித்தால் பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதம் என்னது? கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. பாருங்க, இங்க அப்ப எங்க கிடந்து மரிக்கிறார்னா பிள்ளைக்கு வீட்டில் கிடந்து மரிக்க போகிறார். மரிக்க போகும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்றார், உனக்கு என்னது கிடைக்கும்? மிகுந்த திராட்சை ரசம், திராட்சையும் கிடைக்கும். பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு பேப்பர்ல பார்த்தது, எங்க கன்னியாகுமரி பகுதியில் தான். சொத்து பங்கு வச்சு கேட்டு அப்பா கொடுக்காததுனால 2 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் 2 கம்பி எடுத்து மண்டையில ஒரு அடி அடிச்சு அப்பா மரித்து போனார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்னைக்காவது ஆசீர்வாதம் வருமா? ஒரு நாள் என்ன வராது, ஆசீர்வாதம் வராது. அப்ப ஈசாக்கு சாகும்போது நிம்மதியாக தான் சாகுறார். சாகும்போது பிள்ளையை தூக்கி வச்சு அதை தலையில கை வச்சு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வேதாகமத்தையே வேறுபரித்தவர். இவருக்கு பிறகுதான் யூத கோத்திரங்கள் எத்தனை? 12 கோத்திரங்களாக பிரிக்கப்படுகிறது. அது வரைக்கும் ஆக ஒரு 13-14 அதிகாரங்களை பார்க்கும்போது அங்கே ஒண்ணுமே இல்லை. அவன் இவனை படைத்தான், இவன் இவனை பெற்றான், இதுதான். ஆனா முதல்ல யாக்கோபுடைய சந்ததியில இருந்து தான் இந்த வேதாகமம் எப்படி மிகச் சரியான இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஆள் தான். அதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 11:14 வாசிக்க பார்க்கலாம். அதுல முன்மாறி பின்மாறி போட்டிருக்கா 11:14. அதுல ஒரு விஷயம், முன்மாறியும் பின்மாறியது அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? முன்மாறியும் பின்மாறியும் கொடுப்பேன் அப்படின்னு தேவன் சொல்றார். ஏன் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த மோசேட்ட சொல்றார். மோசே அதுவரை இருந்த இடம் எது அப்படின்னு சொன்னா, அங்க எகிப்தில் இருந்தார். எகிப்து சமமான இடம். எப்படிப்பட்ட இடம்? சமமான இடம். அங்க ஆறுகள் உண்டு. மெயினாட்டு நைல் நதி. என்ன நதி? நைல் நதி உண்டு. அங்க இருந்து கிளைகள். நான் வந்த உடனே பாஸ்டர்ட்ட அதான் கேட்டேன், உங்க ஊர்ல நதிகள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, கொஞ்சம் மணிமுத்தாறுல இருந்து வரக்கூடிய ஆறு,
ஆமாம், பாபநாசத்திலிருந்து வரக்கூடிய ஆறு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னாங்க. அப்போ நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி இல்லை, நிறைய நதிகள் ஆறுகள் உண்டு, செழிப்பான இடம். அப்போ இந்த மாதிரிப்பட்ட கதைகள் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அது போல எகிப்தில் என்ன உண்டு? நைல் நதி. அப்போ அந்த நதியினால எந்த இடத்துல எந்த தானியத்தை விளைச்சாலும் அங்கே பயங்கர மகசூல் வரும். அது என்ன செய்யும்? வளர்ந்து பெருசாகும். ஏன்னா அந்த தண்ணியை எப்பவும் பாய்க்கலாம், எப்போ வேணாலும். ஒரு நாள் கூட வருடம் முழுவதும் வற்றாத ஆறு அந்த நைல் நதி. அல்லேலூயா. அப்போ அங்கே இருந்து மோசே வர்றார். இப்போ மோசே வரக்கூடிய தேசம் எந்த தேசம்? கானான் தேசத்தை தேவன் கொடுக்கிறார். கானான் தேசத்துல ஆயிரக்கணக்கில் நதி ஓடக்கூடிய தேசம் அல்ல, அது மலையும் மேடுகளும். அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அங்க தேவன் முன்மாறியும் பின்மாறியும் பெய்த வைத்தா மட்டும்தான் அங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா அவர் எந்த ஆற்றை நம்பியும் அங்க என்ன செய்ய முடியாது, பொழைப்பு நடத்த முடியாது. அதுதான் தேவன் சொல்றார், நீ போகிற தேசத்தில் உனக்கு என்ன கொடுப்பேன். அப்போ விதைக்க போகும்போது முன்மாறி அவர் கொடுக்கணும். ரெண்டாவது போய் அந்த விதையை அறுக்க போகும்போது பின்மாரியை கொடுக்கணும். இந்த ரெண்டு மாறிகளும் கொடுக்காம அங்கே இருக்கும்போது நைல் நதியை நம்பி வாழ்ந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கும்போது அப்படி வாழ முடியாது. ஏதோ ஒரு ஆத்தையோ ஏதோ ஒரு மயிற்றையோ நம்பி வாழ முடியாது. தேவனை நம்பினால் மட்டும்தான் என்னதுங்க, நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். நாங்கள் எந்த ஆத்தையும் நம்பலாண்டவரை, யாரையும் நம்பலாண்டவரை. நாங்கள் வந்திருக்கிறது கவரவன சகரதனி சந்தராதனை வைடராவன ரீபராவன கசி. தேவன் சொல்றார், என்னை மட்டும் நீங்கள் நம்பி வந்தால் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுக்கிற நல்ல பரத்துக்கு நேராக கரங்களை தட்டி ஆமென். அப்ப பாருங்க, அந்த இடத்துக்கு தான் வாக்களிக்கப்படுகிறது, உனக்கு மிகுந்த திராட்சை தோட்டத்தையும் திராட்சை ரசத்தையும் தருவேன். அப்ப திராட்சை ரசம்ங்கிறது அவ்வளவு என்னது அவங்களுக்கு. அங்கதான் என்னது, கானாவூர் கல்யாண வீட்டில் எதுதான் தீர்ந்து போச்சு? திராட்சை ரசம் தான் தீர்ந்து போச்சு. இப்ப திராட்சை பற்றி வேதாகமத்தில் நான் எடுத்து எண்ணி பார்க்கும்போது சரியாக பழைய ஏற்பாட்டில் 304 முறை போடப்பட்டிருக்கிறது திராட்சை. புதிய ஏற்பாட்டில் 46 முறை, மொத்தத்தில் 350 முறை போடப்பட்டிருக்கிறது எனது திராட்சை. அல்லேலூயா. பாருங்க, அதுபோல திராட்சை ரசம் எத்தனை முறை போடப்பட்டிருக்கிறது எடுத்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் 51 முறை போடப்பட்டிருக்கிறது திராட்சை ரசம். பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் 3 முறை, 54 முறை திராட்சை ரசத்தை பற்றி சொல்லுது. வேதாகமத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதம், யூதர்களுக்கு ஆசீர்வாதம் அத்திமரம். அத்திமரத்தை பற்றி கூட இத்தனை முறை எதில் போடலை? வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிற ஒரே மரம் எதுதான்? திராட்சை மரம், திராட்சை ரசம். அல்லேலூயா. பெத்லகேம், இயேசு பிறந்த பெத்லகேம் அப்பத்தின் வீடுன்னு சொன்னாங்க. ஏன் அப்பத்தின் வீடு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அப்பம் செய்ய பயன்படக்கூடிய கோதுமை, பார்லி, திராட்சை மூன்றுமே இருந்த இடம் எங்கதான்? இயேசு பிறந்த பெத்லகேம். அதனால தான் அதை அப்பத்தின் வீடுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ரசம், திராட்சை ரசம் இப்படிங்கிறது அவ்வளவு ஒரு எஃபெக்ட் ஆனது. பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ரசம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன போடுவீங்க? 4 மிளகு, உப்பு, சீரகம், இந்த மாதிரி உள்ளதெல்லாம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் போடுவோம். ஆனா அங்க அப்படி இல்லை. அது ரசம், திராட்சை ரசம் அப்படின்னு சொன்னா செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்துல தான் திராட்சை மகசூல் இஸ்ரேல் நாட்டில் வரும். என்னன்னா அதை என்ன செய்வாங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டில் எடுத்து நம்ம வாசித்தோம்னா தெரியும். திராட்சை அப்படியே கொண்டு அந்த பெரிய காலுக்குள்ள போட்டு காலால் மிதிப்பாங்க. எப்படி? கால் எடுத்து பைபிள்ல தான் போடுறது, வெளியே எங்கும் போடல. காலால் மிதிப்பாங்க. மிதிச்சு அதில் போடக்கூடிய சாறு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அந்த பெரிய குழிக்குள் என்ன செய்யும்? போய் தேங்கும். அதை எடுத்து எங்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு 9:17 வாசிங்க. எங்க வைப்பாங்க? துருத்தியில் வைப்பாங்க. துருத்தினா என்ன அப்படின்னு சொன்னா, ஆட்டு தோல். அந்த ஆட்டு தோலால் செய்யப்பட்ட ஒரு ஐட்டம் தான் இது. எப்படி வைப்பாங்க அப்படின்னா, வருஷ கணக்கில் என்ன செய்யும்? இந்த திராட்சை சாறு கெட்டு போகாமல் இருக்கும். அப்ப அப்படி வைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் என்னது? அப்ப யூதர்களுடைய கல்யாணம், திருமணம் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு கேட்டா, 7 நாட்கள் வரைக்கும் அந்த விருந்து நடக்கும். நம்ம வீட்டில் கல்யாணம் எத்தனை நாள் நடக்கும்? ஒரு நாள் இல்லை 2 நாள். அதுலயும் வாரவங்க பார்த்துட்டு உப்பு இல்லை சப்பு இல்லைன்னு நினைச்சிருவாங்க. நம்ம கனவு கண்டு காலாகாலமாக உழைச்சி கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைப்போம். அப்படிதானே? வாரவங்க உப்பு இல்லை, ஆமாம் அது இல்லை இது இல்லைன்னு எதையாவது ஒன்று எங்கள் ஊரில் அப்படி கதையை கட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க, சர்வநாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. 7 நாள் என்ன நடக்கும்? திருமண, அதாவது விருந்துங்கிறது 7 நாள் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், யாக்கோபு போய் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணான். யார முதல் திருமணம் செய்தது? யார? லேயாள். ஏன் லேயாளை திருமணம் செய்யறது வந்தது அப்படின்னு சொன்னால்,
இவர் இங்க இருந்த அப்பனை ஏமாத்தி அண்ணனை ஏமாத்தி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஏமாற்றுவதில் டிகிரி முடிச்ச ஆள் யாரு? யாக்கோபு டிகிரி தான் முடிச்சிருந்தார். ஆனா இவர் டிகிரி முடிச்சிருந்தா அங்க போனார். அவர் அங்க ஒருத்தர் இருந்தார், அவர் டாக்டரேட் முடிச்சிருந்தார். போய் சொல்றது யாரு? அங்க இருந்தவர் டாக்டரேட் முடிச்சிருந்தார். லாபான். ஆமா, லாபான் சொன்னார் என் மகளை கட்டு, ராத்திரியோட ராத்திரியா மூத்தவளை அனுப்பிவிடாரு. இவரை இருட்டோட இருட்டு ஒன்றும் தெரியல, அப்படிதானே? சிலதுலாம் பார்த்தா ராத்திரி தெரியாது. அப்படி தெரியாம போச்சு. விடிய காலம் எழுப்பும் போது ஆளு மாறி போச்சு. ஐயோ மாமா என்ன ஏமாத்திட்டியே, ஏய் நீ டிகிரி தாண்டா முடிச்சிருக்க, நான் டாக்டரேட் முடிச்சவன். ஆமா, நீ என்கிட்ட விளையாடக்கூடாது. நீ எனி அடுத்த மகளை கட்டணும்னா 7 நாள் இந்த விருந்து முடியத்தர காத்திருக்கணும். எத்தனை நாள் விருந்தப்ப? எத்தனை நாள் நடக்கும்? 7 நாள். யார் நடத்துவா? அவர்கள் யூதர்கள் 7 நாட்கள் நடத்துவார்கள். அல்லேலூயா. அதுபோல சிம்சோனுக்கு தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தார். நசரேன், அப்படிதானே? முடி என்ன செய்ய முடியாது. இந்த நசரேனுக்கு திடீர்னு ஒரு ஆசை, யாரை கட்டணும்? பெலிஸ்திய பண்ண. அல்லேலூயா. பெலிஸ்திய பண்ண கல்யாணம் பண்ண. அவா சொன்னா என்ன சொன்னா அப்படின்னா விடுகதை. ஒரு விடுகதைக்கு என்ன செய்யணும்? அவனை நச்சரிச்சுட்டே இருந்தான். அப்ப அவன் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நம்முடைய கல்யாண விருந்து 7 நாள் முடிந்த பிறகு விடுதலைக்கு பதிலை நான் தருகிறேன். அப்ப எத்தனை நாள் கல்யாணம் அவங்க நடத்துவாங்க? 7 நாள். யார் நடத்துவா? ஆமா, இவங்க நடத்துவாங்க. அல்லேலூயா. அப்ப நடத்துவாங்க அப்படின்னா யாரெல்லாம் கடந்து வருவார்கள் அப்படின்னு சொன்னா 3 ஸ்டேட் உண்டு. நம்ம இடத்துல எத்தனை ஸ்டேட் இருக்கு? இப்போ தமிழ்நாட்டில் 20. ஓட்டு போட போவீங்களா? அல்லேலூயா. ஆமென். 28 ஸ்டேட் இருக்கு, அப்படிதானே? அது மாதிரி அங்க 3 ஸ்டேட் உண்டு. கலிலேயா, சமாரியா, யூதேயா. இந்த 3 ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு சொந்த எல்லா கோத்திரங்களும் அங்கங்கெல்லாம் இருப்பாங்க. அங்க நாங்க என்ன ஸ்கார்பியோ கார்ல வந்தோம், அது போல அவங்க ஸ்கார்பியோவிலையோ இன்னோவாவிலையும் வரமாட்டாங்க, நடந்து வருவாங்க. எப்படி வருவாங்க? நடந்து வருவாங்க. இல்லைன்னா அந்த கழுதை, அப்படிதானே? இயேசுவே எதுல தான் போறார்? கழுதையில தான் போறார். அப்படி கழுதையில ஏறி வருவாங்க. அப்போ அவ்வளவு தூரத்துல இங்க வரணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? சில சமயம் 7 நாள் இல்லை, 10 நாள் ஆகும், 12 நாள் ஆகும், 15 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். அந்த 20 நாளும் அங்க என்ன குறையக்கூடாது? ரசம். வேற எது குறைஞ்சாலும் அங்க பிரச்சனை கிடையாது. என்னது குறையக்கூடாது? ரசம் குறையக்கூடாது. அல்லேலூயா. இப்போ யூதர்களுக்கு திருமணம் அப்படின்னா 3 முக்கிய நிகழ்வுகள் உண்டு. ஒன்று, பெண் காணக்கூடிய ஒரு சம்பவம் உண்டு. 2வது நிச்சயதார்த்தம் உண்டு. நம்மள மாதிரி திருமணமும் உண்டு. இப்படி 3 விதமாட்டு இருக்கும். இப்போ நாங்கெல்லாம் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்கேஜ்மெண்ட். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பெண் காணப்படக்கூடிய உங்க இடங்கள்ல உண்டாது பெண் காண. எங்க ஊர்ல எல்லாம் பெண் காண வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாவங்கள் நல்ல புரோட்டா, இறைச்சி, சிக்கன் எல்லாம் கொடுத்து நல்லா கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு போன்ல நாங்க பதில் சொல்றோம். எப்படி? போன்ல இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல அவன். அல்லேலூயா. இந்த பாவங்களுக்கு புரோட்டாயும் சிக்கனும் போனதுதான் மிச்சம். அவன் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட பெண்காணல் படலம் எங்க ஊர்ல கன்னியாகுமரியில உண்டு. இங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, இப்படி இல்லை யூதர்களுடைய இது வந்து வேற. அவங்க பெண் காணுறது கரெக்டா இருப்பாங்க. திருமண நாள்னா உறப்பிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணை என்ன செய்வாங்க? திருமணம் செய்வாங்க. அப்போ இந்த பெண் எப்படி இந்த ரசத்தை ரெடி பண்ணி வைக்கணும்னா, ஒரு குழந்தை பிறந்து பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு முதல் நாள் பிறந்த முதல் பர்த்டே கொண்டாடும் போதே ஒரு துருத்தி நிறைய ரசத்தை எடுத்து அவளுடைய கட்டிலுக்கு அடியில் வைக்கணும். என்ன செய்யணும்? அவளுக்கு கட்டிலுக்கு அடியில் வைக்கணும். அதுபோல அவ 22 வருஷத்துல அவளுக்கு திருமணம் நடக்க போனா எத்தனை துருத்தி நிறைய இருக்கான்ல அடியில? 22 துருத்தி நிறைய என்னது இருக்கும்? அப்ப நாம நினைச்ச உடனே ஓடி போய் ரசத்தை நம்மள மாதிரி மல்லியோ கடுகையோ போட்டு செய்திடலாம்னா அங்க என்ன நடக்காது? ரசம் தீர்ந்து போனா அங்க என்ன பிரச்சனை? அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவ்வளவு பிரச்சனை. இப்படிப்பட்ட நேரத்துல சகல கணக்கு கூட்டல்களும் தப்பியது. யாருக்கு கணக்கு கூட்டல்? இவங்களுக்கு தெரியும், வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். ஒரு 500 கார்டு அடிச்சு நம்ம கொடுத்தோம்னா ஒரு 1500 பேர் வருவாங்க. எங்க ஊர்ல அப்படிதான் கணக்கு போடும். எப்படி? ஒரு கார்டுக்கு அப்படிதான். நீங்க எப்படி கணக்கு போடுவீங்க? ஒரு கார்டுக்கு கண்டிப்பா 3 பேர் வருவாங்க. இஸ்ரவேல்லே ஒரு கணக்கு இருக்கும். ஒரு 3 பேர் வருவாங்க, 5 பேர் வருவாங்க. சகல கணக்கு கூட்டல் என்னது போச்சு? அவங்களுக்கு இருந்தது. அவங்க நல்லா தான் கணக்கு போட்டாங்க. ஆனால் கணக்கு மனிதன் போடக்கூடிய கணக்கு என்னதாகி போச்சு? தப்பி போச்சு. மனித கணக்கு தப்பும் போது தான் நம்முடைய தேவன் வருகிறார். தேவனுடைய கணக்கு ஒரு நாளும் தப்பாது. அந்த நேரத்தில் ஸ்பாட்ல அங்க வந்தவர்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த தெய்வம். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் எங்கிட்ட எல்லாம் கேட்பாங்க, ஐயா நாங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஐயா, வேதனைப்படுறோம், துக்கப்படுறோம். ஆமென். எங்களை தேடி உங்க ஆண்டவர் வரவே மாட்டாரா? நான் சொல்றது, காணாம ஒரு கல்யாண வீட்டுக்கு சரியான நேரத்தில் வந்தார் அப்படின்னு சொன்னா, உனக்கு எப்ப தேவையோ அப்போ உங்க குடும்பங்களை, உங்க கோத்திரங்களை, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். மனிதனுடைய கணக்கு கூட்டல்கள் தப்பி போயிடும். அப்ப ஏன் தப்பு அப்படின்னு கேட்டா, ஒரு ராஜா இருந்தான், யோசேபாத். வேதாகமத்தில் தான், வேற எங்கேயும் இல்லை. யோசேபாத் யாரு?
யார் ராஜான்னு நான் சொல்லிட்டேன். எந்த ராஜா? அல்லேலூயா. சாலமோனுக்கு பிறகு ராஜ்யம் ரெண்டாக பிரிந்தது. ஒன்று யூதா, இன்னொன்று இஸ்ரவேல். யூதாவை 19 ராஜாக்கள், இஸ்ரவேலை 20 ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க. இந்த ராஜாக்களில் யூதாவின் ராஜாவாகிய 4வது ராஜா தான் யாரு? யோசேபாத். இந்த யோசேபாத் அங்க என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய ராஜா, வேதாகமத்திலேயே நல்ல ராஜா, நல்ல ராஜா தான். பாருங்க, மோவா புத்திரர்களையும் அம்மோன் புத்திரர்களையும் எடுத்து போருக்கு போகிறான். அவனுக்கு பலம், படை பலம் அதிகம், நல்ல பலம் உள்ளவன். அங்கு போய் நின்று ஒரு வார்த்தை சொல்றான், அதை வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 20:12. யாரு? எங்க கண்கள் யாரை பார்த்துட்டு இருக்கு? சொன்னவன் ஒரு பிச்சைக்காரன் இல்ல, என்ன மாதிரி மிடில் கிளாஸ் இல்ல, நாட்டுக்கு ராஜா, மிகப்பெரிய ராஜா. வேதாகமம் இவனை பற்றி பயங்கரமான சர்டிபிகேட்கள் வைக்கிறது. அவன் சொல்றான், எங்கள் கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? எப்படிப்பட்ட எதிராளிகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சத்துருக்கள் வந்தாலும் சரி, ஆமானிய சக்திகள் வந்தாலும் சரி, கோலியாத்தின் சக்திகள் வந்தாலும் சரி, இன்னைக்கு இங்க இருக்கிற ஜனங்கள் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது மட்டும் சொல்லுவீங்கன்னா, ரபரபனா சகரதனா சந்தராதனா, தேவன் தெளிவாக சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நாம சொல்ல முடியும். இப்ப எரிகோவுக்கு ஒரு மனிதன் போனா அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்படிதானே? எரிகோவுக்கு என்ன சொன்னா, ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு ஆத்துல சாடி சாப்பிட்றதுக்காக அப்பானும் மனைவியும் போனாங்க அப்படின்னு நான் பேப்பர்ல வாசித்தேன். அப்ப எரிகோவுக்கு போனவன் அவன் ஆத்துல சாடி சாக போனவன் இல்லை. அவன் எதுக்கு போனான் அப்படின்னு சொன்னா, கேட்குமா? கேட்கும். அல்லேலூயா. அப்ப இவன் எதுக்கு போனான் அப்படின்னு சொன்னா, இவன் தனக்கு பிள்ளைக்க விஷயங்கள் அவனுக்கு தெரியும். நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க, இவங்களை படிக்க வைக்கணும், என்ன காரியங்கள் நமக்கு நடக்கும். எரிகோவில் போனால் பெரிய கோட்டை கட்டணும், பெரிய காரியங்கள் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி ஏகப்பட்ட கனவுகள்னால பெரிய மூட்டை கட்டினான். என்ன கட்டினா? பெரிய மூட்டை கட்டி ஒரு மூட்டையை தூக்கி பொதியாக ஏற்றி வச்சுக்கிட்டு தான் போகிறான். ஆனால் இவனுடைய கணக்கு கூட்டல், எரிகோவில் போய் பெரிய வீடு கட்ட போனவனுக்கு வீடு கட்ட முடியல. இப்போ இடையில என்ன செய்துட்டான்? அடிச்சுட்டான் வருது. அல்லேலூயா. இன்னைக்கு இடையில நாம மனுஷன் கணக்கு கூட்டல் படி நாம போனோம் அப்படின்னா, இடையில அடிக்கக்கூடிய சில கோலியாத்துகள் உண்டு, சில ஆமானிய சக்திகள் உண்டு. அல்லேலூயா. தேவனிடம் கேட்டுக்கிட்டு நீங்க யாத்திரை புறப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தரும் உண்டு. ஆமென். பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல முடியும், நான் ஊர்ல இருக்கும்போது, ஊர்ல ஒரு பெரிய ஆர்சி சர்ச்சில் நான் ட்ரெஸ்யூவர், எங்க சர்ச்சில் மட்டும் அவங்கள்ட்ட கேட்டா தெரியும், அண்ணன் 3000 ஆண்கள் மட்டும் உண்டு. எத்தனை பேர்? அங்க இருந்து நான் வெளியே வந்தேன். அல்லேலூயா. எத்தனை அங்க ட்ரெஸ்யூரர், ஒரு தடவை ட்ரெஸ்யூரர், என்ன ஒரு தடவை, ஆமா, மாறி மாறி வந்துகிட்டே இருப்பேன். அப்படி நல்ல ஒரு லெவல்ல இருந்தோன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது தான் ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்தான். எப்படி? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இங்க உண்டா? அப்படி அவன் சொல்லி என்னைக்காவது நல்ல காலம் பிறந்திருக்கா? யாருக்காவது பிறந்திருக்கா? என்கிட்ட சொன்னா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அந்த நாட்டுக்கு நீங்க தான் ராஜான்னா. அல்லேலூயா. நானும் நம்பிட்டேன். ஆமென். கிளம்பி வெளிநாட்டுக்கு போனேன். வெளிநாட்டுக்கு போன பிறகு ஏதோ ஒட்டகத்துக்குள்ள கொண்டு போட்டு கட்டி போட்டாங்க. ஆமென். பாஸ்டர் சொன்னாங்க, அவங்க அந்த மேட்டரெல்லாம் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, அவங்க பிறகு பிரசங்கத்தில் சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னா நம்ம மெசேஜ் போயிடும். ஆமா, ஒட்டகத்தை நான் போறது நாட்டுக்கு ராஜாவாங்க, ஒட்டகத்துக்குள்ள கொண்டு ஏத்திட்டாங்க. இதுதான் நடக்கும். மனிதனுடைய கணக்கு கூட்டல், குடுகுடுப்பக்காரனுடைய கணக்கு கூட்டல், சுவாசியக்காரனுக்கு கணக்கு கூட்டல், மந்திரவாதிக்கு கணக்கு கூட்டல், எல்லாம் தப்பு. இன்னைக்கு சொல்றோம், இயேசு கொண்டுகிற கணக்கு கூட்டல் ஒரு நாளும் தப்பாது. அல்லேலூயா. பாருங்க, கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் நம்ம வாசிக்கிறோம். கெட்ட குமாரனை பற்றி தெரியுமா? கெட்ட குமாரன் நாம நினைப்பான் அவன் ரொம்ப கெட்டவன் போல இருக்கு அப்படின்னு. என்கிட்ட கேட்ட அவன் கெட்டவன் ஒன்றும் இல்லை. ஆமா, ஒரு வார்த்தை தான் சொன்னா, அப்ப எனக்கு இந்த மாடு அந்த சாணம் இதெல்லாம் அழுது என்னால, அது உமக்கும் உம்ம மூத்த மகனுக்கு தான் சரியாகும். நான் என்ன பண்ண போறேன்? நான் போன உடனே, இப்போ போன உடனே இங்கிலாந்து போய், ஆமா, அப்படி அங்கிருந்து போயிட்டு இப்போ போகும்போது ஒரு நடந்து போனாலும் வரும்போது ஃப்ளைட்டில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான்? அவனுக்கு வாழ ஆசைப்பட்டான். ஆமா, போன பார்த்தா போய் சேர்ந்த இடம் இது பன்னி கூட்டம். அல்லேலூயா. போறவனுக்கு முதல்ல தெரியாது நாம போய் சேர்றது பன்னி கூட்டங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் தான் திட்டம் இல்லாமல் போகிறவன். அல்லேலூயா. பாருங்க, ரெண்டாவது அங்கிருந்து திரும்பி வரான். அப்பனுக்கு மற்றவனுக்கு எல்லாம் இது பண்ணின்னு தான் நினைச்சாங்க. அப்படிதானே? மற்றவங்க எல்லாம் பண்டி வருவதற்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்பனுக்கு தெரிந்தது இது நம்முடைய மகன். அதனால எந்த பன்னி கூட்டத்தில் இருந்தாலும் திரும்பவும் ஆதரித்து கொண்டு வருகிற ஒரு கர்த்தர் உண்டு. அந்த கர்த்தரை நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். ஆமென்.
மனிதர்களுடைய கணக்கு கூட்டல்கள் பயங்கரமாக தப்பும். ஏன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கூட நான் சொல்லலாம்னு ஆசைப்படுகிறேன். 1979 வருடம் சதாம் ஹுசேன், அண்ணன் இருக்கிறதுனால சொல்றேன் அதை, ஏன்னா அண்ணனுக்கு அதெல்லாம் நல்ல அவங்க எல்லாம் அங்கே தான் இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. அப்படிதான் 1979 அந்த நேரத்தில் சதாம் ஹுசேன் என்ன செய்தார் அப்படின்னா, ஈராக் நாட்டை போய் ராத்திரியோட ராத்திரியா பிடிச்சிட்டார். அவர் ஏன் பிடித்தார் அப்படின்னா, அங்கே எண்ணெய் வளம் அதிகம். அப்போ அந்த எண்ணெயை நம்ம கவர்ந்துக்கிட்டோம்னா நாம நம்பர் 1 ஆயிடலாம் அப்படின்ட்டு அவர் பிடித்தார். ஆனாலும் பிடித்தார். அவங்களுடைய கணக்கு கூட்டல் என்ன ஆகுச்சு, 7 மாதம் வரைக்கும் நீடித்தது. அதுக்கப்புறம் தான் அங்கே ஜார்ஜ் புஷ் தானே அந்த டைம்ல, ஜார்ஜ் புஷ் அப்படி எழும்பினார். ராத்திரியோட ராத்திரி அவனை பிடிச்சி கொண்டு வந்து தூக்கில் தொங்க விட்டு என்ன செய்தாங்க, நாட்டுக்கு அதிபர். ஒழுங்கா இருந்து நீ ஆட்சி செய்திருப்பேன்னா இன்னைக்கு இருந்திருக்கலாம். அங்க என்ன ஆகி போச்சு, ஆசைப்பட்டான். மனிதனுடைய கணக்கு கூட்டல் அங்க தப்புனது. அல்லேலூயா. தூக்கில யார் தொங்க விட்டா, அமெரிக்கா கறக்க கொண்டு தூக்கில தொங்க விட்டாங்க. அப்ப பாருங்க, இந்த மாதிரி பலவிதமான கணக்கு கூட்டல்கள் தப்புறதை பார்க்க முடியும். வேதாகமத்தில் பார்த்தா 127 நாடுகளை அரசாண்ட அகசுவேறு ராஜா. வேதாகமத்தில் இந்திய தேசத்தை பற்றி போடப்பட்டிருக்கிறது எஸ்தர் புத்தகத்தில், பார்த்திருக்கீங்களா? இந்து தேசம் முதல் எத்தோப்பியா தேசம் வரை அந்த 127 நாடுகளையும் ஆட்சி செய்தவன் ஒருத்தன் தான். யாரு? அகசுவேறு ராஜா. அவனுடைய காலத்தில் ஒருத்தன் இருந்தான். வேற என்ன? ஆமான். ஆமான் அழகா மனைவிட்ட புரோட்டாவும் சப்பாத்தி தின்னு போது சொன்னா, ஏய் மற்றவனை நான் என்ன செய்ய போறேன், தூக்கில தொங்க விட போறேன். நாளைக்கு அவனை என்ன செய்ய போறேன், வாட்ஸ்அப்ல போட்டாச்சு, பேஸ்புக்ல போட்டாச்சு, அவனை தூக்கில தொங்க விட போறேன். மனைவி சொன்னா, ஏய் யூதனாக இருந்தால் நீ தோற்பது, மொர்தெகாய் யூதனாக இருந்தால் நீ தோற்பது உறுதி, நீ போகாத. அவன் கேட்கல. அவன் சொன்னான், நான் வாட்ஸ்அப்ல போட்டேன், பேஸ்புக்ல போட்டேன், எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டேன், நாளைக்கு கழுமரத்தில் அவன் ஏறப்போவது உறுதி. அடுத்த நாள் யாரு, உனக்கு நீ யாருக்கு கழுமரம் செய்தாலும் சரி, உன் கழுத்துக்கு யாருடைய கழுத்துக்கு கழுமரம் என்பதை நிரூபிக்கிற ஒரு பரலோகம் உண்டு. பரலோகம் தீர்மானித்தது யாருக்கு? மொர்தெகாய்க்கு அல்ல. முழங்கால் நிக்கிறவன் முழங்கால் நின்ன போது எவன் கழுமரம் செய்தானோ அவன் கழுத்துக்கு கழுமரத்தை உண்டாக்கின ஒரு கர்த்தர் உண்டுன்னு சொன்னா, இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட ஆமானிய சக்திகள் இருந்தாலும் சகல கணக்கு குண்டல்களையும் தெத்திக்க வைத்து உங்களை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் உண்டு. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். ஆமென். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொந்த தம்பி 10 பேர் இருந்தாங்க. கொண்டு போய் என்ன செய்தாங்க, பாலங்கணத்துக்குள்ள. நீங்க எல்லாம் நினைப்பீங்க பாலங்கணத்துல தள்ளிட்டாங்களோ அப்படின்னு. நான் அப்படி நினைக்க மாட்டேன். நான் எப்படி நினைப்பேன் தெரியுமா, அவனுக்கு 20 வெள்ளி காசு கிடச்சி. என்ன கொண்டு இப்போ ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி வித்தா நீங்க 20 வெள்ளி காசு கொடுத்து வாங்குவீங்களா? யாராவது வாங்குவீங்களா? 5 பைசா கொடுப்பீங்களா? அவனுக்கு எவ்வளவு கிடச்சி? 20 வெள்ளி காசு. கிருபை உள்ளவன், அபிஷேகம் உள்ளவன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அபிஷேகம் உள்ளவன் என்னைக்கு மேலதான். ஆமென். இப்போ அபிஷேகம் உள்ளவனை கொண்டு இவனை நினைச்சான். என்ன நினைச்சாங்க அப்படின்னா, 20 வெள்ளி, ஆளுக்கு 2 வெள்ளிக்காசு எடுக்கலாம், நம்ம பெரிய கோபுரம் கட்டலாம், ஆட்டு மந்தையெல்லாம் பெருசாக்கலாம், நாம பெரிய பண்ணையாராவி ராஜாவாவி அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். தம்பிய வித்துட்டான். 20 வெள்ளிக்காசுக்கு வித்தவனை 20 வருடங்களில் அவனுக்கு முன்பாக காலிசாக்கோடு பிச்சைக்காரனாக நடக்க வைத்த ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. எவன் உங்களை விட்டானோ அவனை பிச்சைக்காரனாக, இவன் ராஜாவாக இருந்தான்னு பார்க்கிறோம், ராஜாவாக மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும் சரி, இன்னைக்கு பாருங்க, நான் எல்லாம் நினைப்பேன், ஆண்டவரே நான் இன்னும் உயராம இருக்கேன், ஏன்னு சொன்னா என்ன தள்ளி போடுறதுக்கு ஆள் இல்லை. எவனாவது தள்ளி விட்டுட்டான்னா நான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உயராம சில பேர் இருக்கிறீங்கன்னா தள்ளி விடுறதுக்கு ஆள் இல்லை. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை எவனாவது என்ன உனக்கு கிணத்துக்குள்ள தள்ளி போடுறது, ஆண்டவரை நான் ராஜாவாக மாறுவேன். ஆமென். ராஜாவாக மாறுவேன் சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கிறேன். இப்ப காலிசாக்கோட போனவங்களோட அது ஆண்டவர் அதோட விடல. 40 வருடம் அவனுடைய எலும்புகளை வனாந்தரத்தில் தூக்கி சுமக்க வைத்த ஒரு தெய்வம் உண்டு. யோசேப்பின் எலும்புகளை எத்தனை வருஷம் சுமந்தாங்க? 40 வருடம் வனாந்தரத்தில் நடந்து கொண்டு கீழே வைக்காம, இறக்கி வைக்காமல் சுமக்க செய்த ஒரு கர்த்தர் உண்டு. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சுமக்க வைக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன தீர்ந்து போச்சு. இப்படி சகல கணக்கு கூட்டல்களும் தப்பும். மனிதர்களுடைய கணக்கு கூட்டல் தான். எல்லாருடைய கணக்கு கூட்டல்களும் தப்புனது வேதாகமத்தில். சில பேருடைய கணக்கு கூட்டல் தப்பல, ஏன்னா அவங்க தெய்வ கிருபையோடு வேலை செய்தாங்க. அப்ப திராட்சை ரசம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ இந்த கானாவூர் கல்யாண வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னா, பெரிய பணக்கார வீடு. நம்புறீங்களா? பெரிய பணக்கார வீடு. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வேதாகம எவிடன்ஸ் இல்லாம நம்ம எதையுமே நம்ம பேசுறது கிடையாது. இயேசு ஒரு முறை ஒரு இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணி நிற்கிறார். நிற்கும் போது ஒருத்தர் வந்து கேட்கறான், எங்க வீட்டுக்கு நீங்க வரணும். எங்க வரணும்?
பக்கத்து வீட்டுக்கு வரணும்னு இல்லை, முதல்ல இங்கே வந்திருக்கவங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடணும். கூப்பிடுறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அப்போ ஆளுக்கு பேர் என்னன்னா சீமோன். அவன் கேட்டான், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு. சரி, ஓகே. இயேசு போனார், போய் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு சந்தோஷமாட்டு வந்து பிரைஸ் எல்லாம் க்ளோரி க்ளோரி சொன்னாருன்னு இல்லை, வெளியே வந்தோம்னா சொன்னார், ஏய் ஒரு தப்பு இருக்கு, எனக்கு கால் கழுவுக்கு நீங்கள் தண்ணி என்னதில்லை நீ வைக்கலன்னிட்டாரு. அவன்கிட்ட நேரடியாக சொல்லிட்டாரு, காலு கழுவுறதுக்கு ஒரு கற்சாடியில் தண்ணி நீ. ஆனால் காணா ஒரு கல்யாண வீட்டில் கால் கழுவுறதுக்கு 6 கற்சாடிகள் இருந்தது. அப்போ பணக்காரனா இல்லையா அவன்? அல்லேலூயா. வேதாகமத்தின் ஆழங்களை பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம். பாருங்க, பணக்கார குடும்பம் மட்டும் இல்லை, பந்தி விசாரிப்புக்காரனை வைத்து தான் கல்யாணமே நடத்தினாங்க. அதில் போட்டிருக்கு பந்தி விசாரிப்புக்காரன் தான். ஆமா, சும்மா ஒன்று நிற்கல, பந்தி விசாரிப்புக்காரனை வைத்து நடந்தது. ஆனால் பாருங்க, அந்த கல்யாண வீட்டுக்கு அந்த புருஷனுடைய கணக்கு கூட்டல் தப்புனது, அவங்க அம்மாவுடைய கணக்கு கூட்டல் தப்புனது, அங்க இருந்த அவருடைய மம்மி டாடி அங்கிள் ஆண்டி எல்லாருடைய கணக்கு கூட்டல்களும் தப்பி போனது. அங்க இருந்த பந்தி விசாரிப்புக்காரனுடைய கணக்கு தப்பி போனது. ஆனா ஒரே ஒரு கணக்கு மட்டும் தப்பல, இயேசுவை கூப்பிடணுங்கிறத அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். இயேசுவை கூப்பிடணும்னு அவங்க அறிஞ்சிருந்ததுனாலதான் முதல்ல இயேசுவை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு விடுதலை வந்தது. இன்னைக்கு எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, நான் முதல்ல இயேசுவை மட்டும்தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி சொல்லுறவங்களுக்கு, அவங்க சொல்லுகிறவங்களுக்கு குடும்பங்களுக்கு விடுதலை உண்டு. ஆமென். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் வேத ஆராய்ச்சியாளர்கள் பல விதமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒன்று அந்த யோவானுடைய கல்யாணம். யோவான் யாரு? இயேசுடைய சீசன் அப்படி சொல்றாங்க. யோவானுடைய கல்யாணம் ஏன் அந்த எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறாங்கன்னா, இயேசு அந்த யோவானுடைய தாய் சலோமி என்று சொல்லப்படுகிறவரும் இயேசுவின் தாய் மரியாளும் கூட பிறந்த சகோதரிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனால அந்த சொந்தக்கார வீட்டுக்கு தான் யார் போனா, இவர் இயேசு போயிருந்தார். கண்டிப்பாக அவருக்கு அழைப்பு இருந்தது, அவர் போயிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, இங்க என்ன நடக்குது, ரசம் தீர்ந்த உடனே இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? நாம யார்கிட்ட சொல்லுவோம்? டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட சொல்லுவோமா, மெடிக்கல் காலேஜுக்கு போமா, எல்லா இடமும் போவோம். அப்படிதானே? முதல்ல ஒரு நோய் வந்த உடனே முதல்ல டாக்டர், அதுக்கப்புறம் அப்படி இங்க இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ். கடைசியில் மெடிக்கல் காலேஜில் சொல்லுவாங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னே வந்திருந்தா சரியாக்கி இருக்கலாம், இனி சரியாக்க முடியாது, நீங்க உங்க பாஸ்டரை போய் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் தான் எங்க வரும்? பாஸ்டர் வரும். இவங்க வந்து அங்கே டாக்டர்கிட்ட போனாங்க, மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்கன்னு இல்லை, இவங்க போன இடம் முதல்ல இயேசு. அல்லேலூயா. இயேசுவை முதல்ல தேடி போனா உங்களுக்கு விடுதலை உண்டு. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். ஆமென். இப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கிட்டயோ எதிர்த்த வீட்டுக்காரனுக்கிட்டயோ ரசம் தீர்ந்து போச்சுன்னு ஒரு மேட்டரை போய் சொல்லியிருந்தா அங்கே என்ன நடந்திருக்கும்? வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டு நார் அடிச்சிருப்பானா, கேவலப்படுத்தியிருப்பான். ஆனால் மரியாள் அப்படி இல்லை. மரியாள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னா, நான் சொல்லுவதை செய்யுங்கள்னு இல்லை, அவர் சொல்லுவதை. அல்லேலூயா. அதானே, அவர் சொல்லுவதை செய்யுங்கள். நான் அதை தான் சொன்னேன் முதல்ல. எப்படின்னா, அவர் சொல்லுகிறதை செய்யணும். இல்லாம டிவிக்கு முன்னால இருந்து டிவி பார்த்து கொண்டே போன் பண்ணி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன நடக்காது? விடுதலை நடக்காது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கடைசி காலங்கள் இந்த காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி காலங்களை பத்தியே போயிட்டு இருக்கப்பா. தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி செய்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஆபிரகாமை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிதானே? ஆபிரகாம் இருந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா மெசபட்டோமியா, கல்தையர் தேசம், சினையார் தேசம், பாபிலோன், மகா பாபிலோன், இன்றைக்கு ஈராக். எந்த நாடு? சதாம் ஹுசேன் போய் யாரை போய் பிடிச்சாரு? ஆமா, அந்த அவர் ஆட்சி செய்த ஈராக். இது எல்லாமே ஒரே இடம் தான். வேதாகமத்தில் மட்டும் 5 பெயர்கள் யார் இருந்த இடத்த போட்டிருக்கு. இந்த இவர் ஆபிரகாம் இருந்த இடத்துக்கு 5 பெயர் போடப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஒரே இடம் தான், மெசபட்டோமியா. நம்ம வரலாறுகளை படிக்கிறோம். இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பலமான இடம். ஏன்னா அதுல யூப்ரட்டிஸ் நதி அங்கே ஓடிக்கிட்டு இருந்தது. அதுல செழிப்பான இடம் அது. பாருங்க, நீங்க இந்த ஹிஸ்டரியில எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் எல்லாம் படிக்கும்போது படிச்சிருக்கேன், முதலில் நாகரிகம் வந்த இடம் இதுதான், மெசபட்டோமியா. அவ்வளவு நல்ல ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் சொல்ற, டேய் இன்ன இடத்துக்கு நீ கூட சொல்லல, நீ போடானி தான் சொன்னார். முடியாதுன்னு சொன்னாரா? நாளை போகிற ஆண்டவரே, அடுத்த ஈஸ்டருக்கு போற ஆண்டவரே, அடுத்த கிறிஸ்துமஸுக்கு போற ஆண்டவரே, ஒரு வார்த்தையும் சொல்லல. அப்படியே கிளம்பி அவர் அங்க போனாருன்னு பாக்குறோம். போனவரை ஒன்றும் ஆண்டவர் பிச்சைக்காரனாக விடல. அவருக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பட்டா போட்டு பத்திரத்தை பதிச்சு அவன் பேர்ல கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவன் சொல்லுகிற இடத்துக்கு நான் போய்தான் ஆவேன்னு சொல்லி நல்லா சொல்லி போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற குடும்பங்கள் உண்டு, தெய்வம் உண்டு. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அவங்களுக்கு தெரிந்திருந்தது ஒரு எம்எல்ஏ கிட்ட போயோ இல்ல ஒரு எம்பி கிட்ட போயோ இல்ல வில்லேஜ் ஆபீசர்கிட்ட போய் சொன்னா கதை என்ன செய்யாது,
நடக்காது. சொல்ல வேண்டிய ஆள் யார் அப்படின்னு சொன்னா, ஒரு 9 வழியும் இல்லை, 8 வழியும் இல்லை, 7 வழியும் இல்லை, ஒரே வழிதான் உண்டு. அந்த இயேசுங்கிற ஒரே வழிதான். அல்லேலூயா. அந்த இயேசுகிட்ட போனா விடுதலை உண்டு. இன்னும் அநேக ஜனங்களோட சில விஷயத்தை சொல்ல ஆசைப்படும். பாருங்க, சீமோன் வலை வீசி மீன் பிடித்துட்டு இருக்காரு, மீன் கிடைக்கல, திரும்ப போட சொல்றாரு, திரும்ப போட்டாச்சு, வலையை பிடிச்சி அநேக மீன்கள் கிடைத்தது. இயேசு உடனே சொல்ற மீன் கிடைச்சாச்சு. இயேசு சொல்ற என் பின்னால வாங்குறாரு. வான்னு சொன்னோன்னே, இல்ல ஆண்டவரே, அடுத்த கிறிஸ்துமஸுக்கு பார்ப்போம் ஆண்டவரே, நான் இந்த மீனை கொண்டு பக்கத்து மார்க்கெட்ல வித்துட்டு போய் வந்துடுறேன் ஆண்டவரே சொல்லி இருந்தாருன்னா அவருடைய விஷய சம்பவம் அண்ணோட போக்கு. அல்லேலூயா. வான்னு சொன்னோன்னா மீனை விட்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மீனை விட பல கோடி மீன்களை கொடுக்க ஒருத்தருக்கு கழிவு உண்டுன்னு சொன்ன நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவுக்கு ஆமென். அதனால தான் சொல்றேன் பாருங்க, அப்படி போனவருக்கு பரலோகத்தின் திறவுகளை யாருக்கு எடுத்து கொடுத்தார்? பரலோகத்தின் திறவுகளை, ஆமென், பரலோகத்தின் திறவுகளை தேவன் கொடுத்தான்னு பார்க்குறேன். அதில் நிறைய விஷயம் கூட, அதை பற்றி மட்டும் தனி பிரசங்கம் உண்டு. ஆனால் ஒரு சம்பவத்தை நான் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். ஒரு ஆர்சி ஃபாதர், நீங்கள் ஆர்சியில் யாராவது இருக்கீங்களா? சரி, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஆர்சி ஃபாதர் ஒருத்தர் ஒரு நாள், நான் அதுக்கு தெரியாத நானே வீடியோ போட்டிருந்தேன், ஒரு பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கத்தை எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு வாசலில் பேதுரு நிற்கிறார். யார் நிற்கிறார்? பேதுரு நிற்கிறார். இப்போ ஒரு கூட்ட ஜனம் அப்படி அவருக்கு தெரியாமலே உள்ள போயாச்சு. எங்கே போயிட்டாங்களாம்? பரலோகத்துக்குள்ளே போயிட்டாங்களாம். அப்போ உடனே இயேசு ஓடி வந்து கோபத்தில் இவர்கிட்ட கேட்குறாராம், பேதுருவே, வாங்கிட்ட தானே தாக்கோலை தந்தேன், சாவியை தந்தேன், எப்படி இவ்வளவு கூட்ட ஜனம் உள்ள வந்தது? அவர் உடனே சொல்றாராம், ஆண்டவரே, நான் ஒன்றும் இதுக்கு காரணம் இல்லை, உங்க அம்மா தான் பின்வாசல் நின்றுட்டு பின்வாசல் வழியா உள்ள விட்டுறாங்களாம். யாரு? இயேசுடைய அம்மா. அல்ல, எந்த உலகத்தில் போட்டிருக்கு இப்படி? அப்ப இயேசுடைய அம்மா இப்ப பரலோகத்தில் பின்வாசல், இயேசுக்கே தெரியாம பின்வாசல் வழியா அனுப்புறாங்களா? இப்படிப்பட்ட போதனைகள் இருக்கும்போது இந்த உலகம் தாங்காது. ரட்சிப்புக்குள்ள நடத்துறது பெரிய கஷ்டம். அல்லேலூயா. அப்போ சில விஷயங்களில் நான் திரும்ப கான்டாக்ட் பண்ணேன் அந்த ஆளு. ஆமென், பெரியவர் ஃபாதர். அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும். ஆனால் தெய்வ பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? இதுகளெல்லாம் நம்பக்கூடாது. ஆமென். அப்போ பாருங்க, பிலிப்பியர் 3:20 மட்டும் வாசிக்க பார்க்கலாம், முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். போதும். யார் வர காத்திருக்கிறோம்? கர்த்தராகிய நீங்க அதுக்கு தானே காத்திருக்கீங்க. இல்லை நம்ம வீட்டுக்காரர் வெளியே போனார், இப்போ வருவார் சர்ச்சைக்கு, அப்படி காத்திருக்கீங்களா யாராவது? அல்லேலூயா. யார் வர காத்திருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு வர்றதுக்கு மனவாட்டி சபைகளாக நாம் காத்திருக்கோம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு, எந்த சர்ச்சில் போனாலும் இயேசு மனவாட்டியே அழைக்க வருகிறார், வைப்பாட்டியே அழைக்க வரல. அல்லேலூயா. மனவாட்டியை அழைக்க தான் இயேசு வருகிறார். ஆமென். அப்ப பாருங்க, இயேசு இந்த வேதாகமத்தில் அது 31,102 வசனங்கள் இருக்கு. எத்தனை வசனம்? இனி எப்பமாவது கேட்டால் கரெக்டாக சொல்லணும். எத்தனை? 31,102 வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்கள்ல 1800 வசனங்களுக்கு அதிகமான வசனங்கள் சொல்லுது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவார் அப்படின்னு வேதாகம் சொல்லுது. சரியாக 25 வசனங்களுக்கு ஒரு வசனம் தெளிவாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். இயேசு இந்த பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அவர் பிறப்பதற்கு முன்பாக 3 இடங்கள்ல ஒரு தூதன் சொன்னான். யார்? எந்த தூதன்? கபிரியல் தூதன். ஒரு இடத்துல தான் அவருக்கு பெயர் போட்டிருக்கு, மற்ற 2 இடங்கள்ல போடல. அவன் சொன்னான், இயேசு பிறக்க போறார். அவர் சொன்னது மாதிரி 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்தாரா? பிறக்கலையா? பிறந்தார். அவர் அந்த மலைக்கு மேல போயிருந்து பரமேறி போகும்போது, ஒலிவமலை அப்படிதானே, அதுல 2 தூதர்கள் என்று சொன்னாங்க, நீங்கள் கலிலேய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்பது ஏன்? நீங்கள் பார்த்த இயேசு எப்படி மேகங்கள் மேல் போனாரோ அப்படியே திரும்ப ஒரு தூதன் சொன்ன இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா, 2 தூதர்கள் சொன்ன இயேசு திரும்ப வருவாரா வரமாட்டாரா? நல்ல நம்ம கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். ஆமென். அந்த இயேசு திரும்ப வருவார், இந்த பூமிக்கு வருவார். அவர் சாதாரண ஆட்சி இல்ல, 1000 வருஷ அரசாட்சியை நடத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. ஆமென். ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம், தெரியுமா? எக்கால சத்தம். அந்த பாட்டு பாடுங்க பார்க்கலாம். எக்கால சத்தம் தெரியுமா பாட்டு? அல்லேலூயா. எக்கால சத்தம் மாண்டோடிக்கின்றே, இயேசு ராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் மாண்டோடிக்கின்றே, இயேசு ராஜனே வந்திடுவார். அந்த நாள்
மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே காலம் வானை முடங்க தேவாதி தேவனை சந்திப்போமே காலம் வானை முடங்க தேவாதி தேவனை சந்திப்போமே காட சத்தம் சித்தமே செய்திடுவோ சித்தமே செய்திடுவோ பரங்கெல்லாம் பரங்கடிப்பா பரங்கெல்லாம் பரங்கடிப்பா பரவலோடு வாழ்ந்திடுவோ காட சத்தம் வாழி தோழித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா எங்காட சத்தம் வாழி தோழித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா கண்ணிமை நிறத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணிமை நிறத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணீர் தாய் அங்கே இல்லை கண்ணீர் தாய் அங்கே இல்லை கர்த்தராவே வெளிச்சமாவா கர்த்தராவே வெளிச்சமாவா எங்காட சத்தம் மாறி தோழித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா எங்காட சத்தம் மாறி தோழித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. இயேசு எக்கால சொத்தம் முழங்கும் போது வருவார் அப்படின்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுங்க. ஆமென். நீங்க கை தட்டினாலும் தட்டாவிட்டாலும், நீங்க ஸ்தோத்திரம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், அல்லேலூயா, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு வருவார். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்களும் இயேசு வர்றாரு அப்படின்னு சொல்லி வருஷ கணக்கில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, எங்கடா உங்க இயேசு வந்தார் அப்படின்னு. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இடம் எல்லாம் காலியா இருக்கு, இந்த இடம் எப்பொழுது நிரம்புகிறதோ அப்போது இயேசு வரும். அல்லேலூயா. இந்த இடம் எப்போ நிரம்புகிறதோ அப்போது எங்கள் இயேசு, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. மாற்று மத சகோதரர் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொன்னார், 3 ஆணிகளை புடுங்க முடியாத இயேசு எதடா புடுங்க போகிறார். நான் சொன்னேன், அந்த 3 ஆணியும் புடுங்கி இருந்தார் அப்படின்னு சொன்னா, ஒன்ன புடுங்கி இதுக்கு முன்ன அல்லேலூயா சாத்தான் மண்ணுக்குள்ள வச்சிருப்பான். ஆமென். அதை புடுங்காததுனால தான் எங்க இயேசு இன்னும் வருகிறார் நாங்க சொல்றோம். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஏனோக்கு முதல் தீர்க்கதரிசி வேதாகமத்தில் ஏனோக். அதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொன்னது தேவன் தான் சொன்னார். யார் சொன்னார்? முதல்ல வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னது யாரு? இயேசு வருகிறார்னு தீர்க்க தரிசனம் சொன்னது யார்? யெகோவா தேவன் தான் சொன்னார். ஆதியாகமம் 3:15, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர்கள் உன் தலையை நசுக்குவார், நிலை அவர் உன் தசையை நசுக்குவார். அப்ப முதல்ல இயேசு வருகையை பற்றி சொன்னது யார் தான்? யெகோவா தேவன். 2வது வேதாகமத்தில் பெரிய தீர்க்கதரிசி, முதல் தீர்க்கதரிசி ஏனோக்கு தீர்க்கதரிசி, கடைசி தீர்க்கதரிசி யோவான். இவங்க இவ்வளவு காலங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அதாவது ஏனோக்கு முதல் இந்த யோவான் வரை ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய கணக்குகளை பார்க்கும்போது 4000 வருடங்களாக இயேசுவின் பிறப்பு, இயேசுவுடைய வாழ்வு, இயேசுவுடைய போதனை, இயேசுவுடைய சிலுவை, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், எல்லா விஷயங்களையுமே தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. ஆனாலும் முதல் வருகையை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கிட்டத்தட்ட 350 தீர்க்க தரிசனங்கள் தான். எத்தனை தீர்க்க தரிசனம்?
350 தீர்க்க தரிசனங்கள் தான் இந்த வேதாகமத்தில் முதல் வருகையை பற்றி. அவர் வந்தார், ஆமா, பெத்லகேமில் பிறந்தார். இரண்டாவது உள்ள தீர்க்க தரிசனம், அதாவது இனி வருவார் அப்படின்னு 1800க்கு அதிகமான வசனங்களில் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. 350 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட இயேசு வந்தார் அப்படின்னு சொன்னா 1800 வசனங்களுக்கு மேலாக சொல்லப்பட்ட இயேசு வருவாரா வரமாட்டாரா? ஆமென். அந்த இயேசு வருபவர் இனி எப்படி வருவார்? முன்னாடி பாலகனாக வந்தார், இனி எப்படி வருவார்? ராஜ கிரீடத்தோடு ராஜாதி ராஜாவாக வருவார். அவர் சிலுவையில் தொங்கினார், மற்றவங்களை தொங்க வைக்க வரப்போகிறார் என் தேவன். ஆமென். பாருங்க, கழுதைக்கு மேலே ஏறி வந்தார் இயேசு. இனி வருவது வெள்ளை குதிரையில் வருவார் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. முள் கிரீடத்தை தலையில் அணைந்தவராக இயேசு வந்தார். ராஜ கிரீடத்தை அணைந்து கொண்டு இனி என் தேவன் வருவார் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்னா, கைபா, பிலாத்து, ஏரோது அப்படிங்கிற 6 நீதிமன்றங்கள்ல போய் விசாரணைக்காக நின்றார் இயேசு. ஆனால் அத்தனை பேரையும் விசாரிப்பதற்காக வருகிறார். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். ஆமென். 5 வருட ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பலவிதமான பொய்களை இந்த நாட்டில் இன்னைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கும் போது 1000 வருட அரசாட்சியை உண்மையாக நடத்த என் தேவன் வரப்போகிறார். ஒரு சுனாமி இல்லாத ஆட்சி, ஒரு கேன்சர் இல்லாத ஆட்சி, ஒரு ஆஸ்பத்திரி இல்லாத ஆட்சி, ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லாத ஆட்சி, ஒரு ஐசியூ இல்ல, ஒரு மந்திரவாதி இல்ல, ஒரு புள்ளி சூனியக்காரர்கள் இல்லாத ஒரு ஆட்சியை என் தேவன் நினைச்சுவார், கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுகிற நாளைக்கு பிரசங்கம் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. என் தேவன் சொன்னா மட்டும்தான் என்ன செய்யும், அது நடக்கும். நான் திரும்ப அடுத்த ஸ்டேஜில் போய் நிற்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், என் இயேசு வருகிறாருங்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. பாப்பேன், இயேசு சிஎஸ்ஐ காரங்களை கொண்டு போறாங்களா, இல்ல லுத்தரன் காரங்களை கொண்டு போக வராரா, ஆர்சி காரங்களை கொண்டு, இல்ல பெந்தேகோஸ்து காரங்களை கொண்டு போக, இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்றது கிடையாது. ஆனால் மணவாட்டி சபையை அவர் கொண்டு போக வருகிறார். நல்ல கரங்களை தடுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் என்னுடைய சாட்சியெல்லாம் கேட்டா நீங்களே எழுதுறீங்க. என்னுடைய வயசுல பல பேர் இன்னைக்கு கல்லறைக்குள்ள இருக்கும்போது நான் மட்டும் எழுப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் பிரசங்கிக்கிற இயேசு பெரியவர். ஆமென். நீங்களும் நானும் நின்னது சாதாரணமாக இல்லை. ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்க பார்க்கலாம், ஜெபம் பண்ண போறோம். யாராவது நோய்வாய்ப்பட்டு அதாவது கஷ்டங்கள்ல பாடுகள்ல இருந்தா எல்லாரும் முன்ன வந்துருங்க. அல்லேலூயா. வாங்க பார்க்கலாம். யாரெல்லாம் முன்ன வருவீங்களா? முன்ன வர்றவங்களுக்கு விடுதலை. ஆமென். வேதாகமத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற சீசனை விட இந்த சீசன் முந்தி ஓடினான். யாரு? இயேசுவின் கல்லறை நோக்கி முந்தி ஓடினான். யார் முந்தி ஓடுகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல விடுதலை வேணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த இடத்துல முன்னாடி வந்துருங்க. முன்னாடி வந்து நல்ல ஜபிக்கும் போதே ஒரு விடுதலை. ரபரபன சகரதன சந்தராதன வைடராவன ரீவராவனகசி. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், சில பேர்களுக்கு விடுதலை உண்டு, சில பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. இங்கு நோயினால் வந்திருக்கிற சில பிள்ளைகளை பார்த்து தேவன் தெளிவாக சொல்லுகிறார், இவ்வளவு நாளும் பட்ட வியாதி மட்டுமல்ல, இனி அது எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் சரி தெளிவான விடுதலை உங்களுக்கு உண்டு. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அந்த பரலோகத்தை தேவனை நோக்கி கரங்களை தட்டி. ஆமென். சில சகோதரிகள், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, இனி ஏன் நான் எப்படி வாழ போகிறேனோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இனி உயருமோ அப்படின்னு இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. தேவன் தெளிவாக சொல்லுகிறார், எந்த துஷ்ட பிசாசு, எந்த அயோக்கிய பிசாசு உங்களுக்கு மேல எப்படிப்பட்ட பாரங்களை கொண்டு போட்டாலும் உங்கள் பிள்ளைகளை உயர்த்த என்னால் முடியும். அல்லேலூயா. சில சகோதரிகள் இந்த இடத்துல என் புருஷன் ஆலயத்துக்கு வருவதில்லையே, இந்த புருஷன் வரமாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு உள்ள எண்ணத்தோட வந்திருக்கலாம். தேவன் தெளிவாக சொல்லுகிறார், உங்க புருஷனை நீ தேடாத, நான் தேடுவேன். நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தடுக்க பார்க்கலாம். ஆமென். 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடி போன கர்த்தர் உங்க புருஷனை தேடி போவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி. அல்லேலூயா. இந்த இடத்துல வயசு மூப்புனால சில பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆமென். வயது மூப்பு, என்னால என்ன செய்ய முடியும், நான் என்ன கர்த்தருக்காக ஓட முடியுமா, பாரத்தோடு துக்கத்தோடு வந்திருக்கிற சகோதரியை தேவன் சொல்லுகிறார், மோசேயை 80 வயதுக்கு மேலதான் என்னால பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார். ரவரவன சந்தராதன வைடராவன ரீவராவனகசி. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், சில பிள்ளைகளை விடுதலைகளை உண்டு பண்ணி கொண்டு வருகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். வயது பிரச்சனை இல்லை, அவங்களுடைய நோய் பிரச்சனை இல்லை, அவங்களுடைய எந்த விஷயமோ பணமோ பேங்க் பேலன்ஸோ விஷயம் அல்ல. என் தேவனுக்கு விஷயம் நீங்க அர்ப்பணிக்கணும், விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னா உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்காக இறங்குங்கப்பா, என் பிள்ளைகளுக்காக இறங்குங்கப்பா. அந்த இடத்துல வந்து தகப்பனே, நான் திரும்பி போகும்போது அப்ப வருமனே போகக்கூடாது தகப்பனே,
அப்பா அப்பா அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க. எதை சொன்னாலும் என் ஆண்டவர் சொல்றார், சகோதரி 2026 வருஷத்துல உனக்கு ஒரு விடுதலை உண்டு. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். ரபரபனா சந்த ராதன வைட ராவன ரீவ ராவன கேசி. ஆமென். தெளிவாக சொல்லுகிறார் ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆமென். நல்ல ஆராதிக்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. குடி பழக்கத்தினால, என் புருஷன் குடி பழக்கத்தினால ஐயோ என் குடும்பம் சீரழிந்து போயிட்டு இருக்கு, எங்க குடும்பம் எழும்ப முடியாதா, வருஷ கணக்கில் நாங்க ஜெபம் பண்ணிட்டோமோ ஆண்டவரே. ஆமென். தேவன் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் உன் குடும்பம் உயர போகிறது. ஆமென். உன் புருஷனுடைய குடிப்பழக்கங்களை நிறுத்துவதற்கு நான் போதுமானவன். அல்லேலூயா. அந்த இடத்திலேயே, அதாவது 10க்கு மேல குருடர்களை நான் குணப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய புருஷனுடைய கண்களை திறப்பது எனக்கு சாதாரண காரியம். நல்ல கரங்களை தடுக்க பார்க்கலாம். ஆமென். சொந்த பந்தங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அவங்க நிலைமை என்னமாகுமோ, ஐசியூல இருக்காங்களே, இவங்களுடைய கஷ்ட காலங்கள் எப்படி முடியுமோ, சில சகோதரிகள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், சகோதரா பயப்படாதே. ஆமென். நான் உன்னை கூட இருக்கிறேன். இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நோய் உள்ளவர்களுக்காக வருகிற தகப்பனே, தகப்பனே அப்பா ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிறேன் என்று வாசிக்கிற தகப்பனே, இந்த இடத்துல யார் நோயாக வந்திருந்தாலும் ராஜா நீங்க பாதுகாப்பு கொடுங்கப்பா. அப்பா வர வேண்டியவர்களை கொண்டு வாங்க ஆண்டவரை. வருகிறவர்கள் எல்லாம் பூரண சுகம் பெற்றவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து போவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரை. தகப்பனே அழுங்கம்மா. நல்ல, அதாவது ஒரு விஷயத்தை தேவன் ஞாபகப்படுத்துகிறார். ஆலயத்தில் அழுதவங்க ஒரு நாளும் உங்க வீடுகளில் போய் அழ வேண்டியது இருக்காது. நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி. நல்ல கரவரவன சகரதனி சந்தராதன வைடராவன ரீவராவன கசி. ஆண்டவர் சொல்றார், நீ அழுறியா மகளே, மகனே நீ அழுகிறாயா, நீ அழுகிற அழுகைக்கு துருத்தியில் கண்ணீரை வைத்திருக்கிறேன். நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் இன்னைக்கு விடுதலை உண்டு. ஆமென். ஒரு ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்தா இன்ன காரணத்தினால தான் இதுல சுகர் இருக்கு, இல்ல கேன்சர் இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லுவாங்க. ஆனா கண்ணீரை கொண்டு போய் டெஸ்ட் பண்ண யாராலையும் இது எதனால வந்ததுன்னு சொல்லவே முடியாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், என்னால சொல்ல முடியும். நீ வடிக்கிற கண்ணீர் எதனால் வந்ததுங்கிறது எனக்கு தெரியும். ஆமென். நான் உயர்த்துவேன். நான் என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் துடைப்பேன். ஒவ்வொரு கண்ணீருக்கும், என் பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீருக்கு, இந்த பேய்குளம் சபை வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த சபைக்காக வருகிற தகப்பனே அப்பா எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். எத்தனையோ பேர் கிடந்து உறங்கும் போது, எத்தனையோ சபைகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது, அமெரிக்க தேசம், இங்கிலாந்து தேசம், அப்பா பெரிய பெரிய கிறிஸ்தவ ராஜ்யங்களில் அநேக சபைகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது இந்த மகனுடைய வாஞ்சியை பாருங்க தகப்பனே. இந்த இடத்துல ஒரு சபையை ஆரம்பித்து, சபையை கட்டி தகப்பனே உமது பரலோக ராஜ்யத்துக்கு நேராக திருப்புகிற இந்த மகனை, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா வருகிற விசுவாசிகள் ஒருவரும் கூட வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க நீ போய் என்ன கிடைத்தது என்று யாராவது கேட்டாலும் எனக்கு இது கிடைத்தது என்று தைரியமாக சொல்லுகிற அளவில் என் கர்த்தர் நடத்த போகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேவ செய்தியை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையை நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா தகப்பனே, அப்பா நீர் நடத்த போகிற கிருபைக்காக நடத்தி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நீர் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலான காரியங்களுக்காகவும் கர்த்தாவே உம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பனே. தகப்பனே நீங்க இறங்குங்கப்பா. உம்மோடு கெஞ்சுகிற தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு முறை கூட நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன், எனக்கு சமாதானம் வந்துட்டு கிட்ட இருக்க 7 பேரை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கிட்ட இருக்க 7 பேரை தட்டி சொல்லுங்க, நான் சமாதானத்தோட திரும்பி போறேன் சொல்லுங்க. 7 பேர். என்ன ஏமாத்தக்கூடாது. பரலோகம் பார்த்துட்டு நீங்க ஒருத்தரை தட்டிக்கிட்டு சும்மா சொல்லக்கூடாது. 7 பேரை தட்டுங்க. 7 பேரை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரியமானவனை பாட்டு, பிரியமானவனை பாட்டு. ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?
காணிக்கப்பட்ட பணம் தெரியுமா? காணிக்க அல்லேலூயா. கர்த்தர் வருகிறாருன்னு நம்புறவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். ஆமென். கார் கட்டி தூக்குற கிறிஸ்தவனை அல்ல தேட இயேசு வருவது. குருத்தோலை கட்டி தொங்க விடுகிற தேவன் மனிதனை அல்ல தேவன் நல்ல தம்பர்கள் பட்டு நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். ஆமென். குருத்தோலை கட்டின தேவனை அல்ல. அல்லேலூயா. எங்கெல்லாமோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தீபாவளி ரிலீஸ் படங்களை பார்க்க போகிற பிள்ளைகளை அல்ல தேவன் தேடி வருவது. ஆமென். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். ஆமென். ஈஸ்டர் வந்தாலும் சரி, கிறிஸ்துமஸ் வந்தாலும் சரி, நல்ல தண்ணியை போட்டு ரோட்டங்கரையில படுத்து கிடக்கிற கிறிஸ்தவனை அல்ல தேவன் தேடி வருவது. மணவாட்டி சபையை தேடி வருகிறார். ஆமென். தேவன் பரிசுத்தமானவர்களை மட்டுமே தேடி வருகிறார். ஆமென். தேவன் ஏன் பரிசுத்தமானவர்களை தேடுகிறார் அப்படின்னா, இயேசு கபிரியேலை விட பரிசுத்தர். அல்லேலூயா. மிகாவேலை விட பரிசுத்தர். இயேசு மரியாளை விட பரிசுத்தர். சகல செய்திகளை விட சகல பரிசுத்தவான்களை விடையும் இயேசு பரிசுத்தர். அவர் பரிசுத்தர்களை மட்டுமே தேடி வருகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தம் வேணும். அல்லேலூயா. ஆமென். சர்ச்சி பாஸ்டரை ஏமாத்திரலாம், டீக்கனரை ஏமாத்தலாம், செக்ரட்டரியை ஏமாத்தலாம். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவை ஏமாற்ற முடியாது. ஆமென். இயேசு உண்மையும் முகத்துவமானவர்களை தேடி வருகிறார். மணவாட்டி சபையை தேடி வருகிறார். ஆமென். நம்புறவங்க மட்டும். நம்ம லைஃப்லயே அது நடக்குமா? நம்ம தேவனோடு நம்ம கல்லறைக்குள்ள போக வேண்டியவங்க அல்ல. ஆமென். இயேசுவோடு நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவோடு வானம் மீதில் ஏறி போக போகிறவர்கள் நல்ல நம்புக மட்டும் கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஒரு காணிக்க பாடல் பாடும்போது எல்லாரும் காணிக்க கொடுக்கிறோம். காணிக்க பாடல் பாடு.
ஜோம் பண்ண வராங்கன்னா வர சொல்லு. Hallelujah.